முழங்கால் படியிடுவோமா? கொஞ்ச நேரம் ராஜாவை உயர்த்திட்டு நேரடியா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு பலன் தரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபா கட்டதர ஷகதர பலகரதர நலமா ரேடல கட்டதர நலபரிய கலர நலபா ஹரியந்தர பலகரபலபா. நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தி ராஜாவை கனம் பண்ணி, ராஜா உமை துதிக்கிறோம். ரமண கலதர நலரணலமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபதர ஷகதர பலரியதர நலமா. தேவனே, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி. நீர் நடத்தின எல்லா பாதைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ராஜனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென். ஒரு விசை கூட நல்ல கரங்களை தட்டி நம்முடைய தேவ மகிமையின் ஆளுகைய, ஆவியானவருடைய ஆளுகையை எதிர்பார்த்த பிள்ளைகளாய் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி நீர் எத்தனை பெரியவர், உம்முடைய கிருபை எவ்வளவு எங்களுக்கு போதுமானதம்மா. உமக்கு நன்றி அப்பா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ரெண்டு கையை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே ஏசையா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி. மறவாமல் இந்த மாலை நேரத்தில் ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் ஆண்டவர் மிக திட்டமாய் சொல்லுகிறார், உங்களை மறவாம அவர் நினைச்சிருக்கிறாரு. அதனாலதான் இன்றைக்கு இங்கே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. புதிய வழிகளை, புதிய கிருபைகளை, புதிய தயவை உங்க மேல தரும்படிக்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் இல்லை, இல்லை, ஒரு போதும் இல்லை, 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 ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒரு போதும் ஆமென், ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் மாறி என்னில் பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை, இல்லை, நான் உடைவதே இல்லை, 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 நான் நொறுங்குவது இல்லை, இல்லை, நான் உடைவதே இல்லை,
தட்டி என் ஆண்டவர் என்னோடு வாக்குத்தத்தம் செய்தவர் மாறுமோ வாக்குத்தத்தம் அவர் வாக்கு மாறுமோ இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை இல்லை ஒரு நாள் ஓ இல்லை இல்லை ஒரு போதும் பரபல பர பர கலரலகவா தாரிருள்களா பாதைகள் எல்லாம் அந்தகார சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே காரிருள்களால் பரபல பாதைகளெல்லாம் ரேகபல பரதரல ரேகரசே ஓ பபல கரண கரண தாமதங்களானாலுமே ஆமென் இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை இயேசு ஜீவிக்கிறார் என் இயேசு ஜீவிக்கிறார் நல்ல தலைக்கு மேல கையை தட்டி வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுவதில்லை ஓ வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ அவரை கொண்டாடி பாடுங்க எல்லா திண்டாட்டங்களும் வெளியேறட்டும் ஓ, இல்லை இல்லை ஒரு ரடபகதரா கரபல கரபா இல்லை இல்லை ஆமென் இல்லை வாக்கு மாறா அவரை உயர்த்தி சொல்லுங்கள் வாக்கு மாறாதவர் ஆமென் வாக்கு கரபலரியா தர கலரியா தரலமா நல்ல கரங்களை தட்டி நன்றியப்பா நம்புவேன் தேவரே நம்புவேன் நம்புவேன் யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை என்னாலும் ஒரு போதும் கைவிடா ஒரு நாள் விலகிடா ஒரு போதும் கைவிடா ஒரு நாள் விலகிடா ஒரு தேற்றுவது போ என்னை தேற்றுவா ஒரு புதிய கிருபைகள் புதிய பலத்தினால் இடைகட்டுகிற நேரம் பிள்ளைகளை இடைகட்டுங்கப்பா என் நேசர் தேற்றுவா பாலை நீளத்தில் கிடந்தே
என்னை தேடி கண்டுபிடித்தீ. கண்ணின் மணி போல காத்து வந்து கழுகுமோ. இந்த மாலை நேரத்துல ஒருவேளை நானும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிக்கிறேன். நீங்க ஆராதிக்கிறீங்க, ஆனா நான் எங்கேயோ ஒரு பாலை நிலத்துல தான் கிடக்கிறேன். என்னால இப்படி ஆராதிக்க முடியலைங்கிற உங்களுக்காக தான் இந்த கூட்டங்கள். வெறும் உதட்டுல இல்ல, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இன்னைக்கு அவர் வந்திருக்கிறாரு. கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோமா? கண்ணின் மணி போல காத்து வந்தே கழுகுவோ ஓ கண்ணின் மணி. உங்க சத்த உயரட்டும். நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ஏசுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. எங்கள் பிதாவே, முழுமையாய் உம்முடைய ஆளுகைக்கு எங்களை இந்த இரவு நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தில் நீர் என்ன திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீரோ இன்றைக்கு எங்கள் நடுவில் உம்முடைய தாசரை கொண்டு கர்த்தர் செயல்படுத்துவீராக. ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு கொடுக்கிறோம். குடும்பங்களை உங்க சமூகத்தில் தருகிறோம். சபை முழுவதும் நீர் ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு அனுப்பி தந்திருக்கிற அவருடைய ஊழியக்காரர் அருமையான பிரதர் கிப்சன் தினகர் அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நான் நேரடியாக அருமையான தேவ மனுஷனுடைய கையில கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு ஏறக்குறைய நமக்கு ஒரு 9:30 மணி வரைக்கும் அவங்க எடுத்துக்கலாம். 9:30க்கு ஷார்ப்பா முடிஞ்சிடும். நீங்க தேவ சமூகத்தில் கொஞ்சம் காத்திருந்து செல்லுங்கள். வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர், வார்த்தை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய தாசரை நாம் வரவேற்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். நிறைய இடங்கள்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு சில இடங்களில் நிற்கும்போது அது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் தாண்டி ஒரு பெரிய அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட காரியம்தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் தூத்துக்குடிக்கு எங்கள் சபைக்கு வந்திருக்கும் போது ஒரு சின்ன ஆளாக போய் லைனில் நின்று நான் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா என்னை போய் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பிடிச்சி நிற்க வச்சாங்க. ஸோ இன்றைக்கி அப்படிப்பட்ட தேவ மனிதர் மத்தியில் நான் நிற்கும்போது எப்படி வாத்தியார் முன்னாடி பாடம் எடுக்கிறதுன்னு அது ரொம்ப கடினமான விஷயம். ஒரு ஆவிக்குரிய ஆசான் முன்னாடி நான் நிற்கிறது, கர்த்தர் நல்லவர். அது வந்து எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பாஸ்டர் இந்த ஆட்கள் உட்கார்ந்துருக்கிறது போல தான் நான் உட்காந்துருந்தேன். முன்னாடி இப்படி தான் பார்க்கணும். ஏன்னா பாஸ்டர் ரொம்ப கட்டையான நாள் பார்த்தீங்களா, அதனால் இப்படி தான் பார்க்கணும்.
இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த நல்ல ஸ்ட்ராங்கான டோனில் படித்தாங்க. நான் சாதாரணமானவன் அல்ல, சர்வ வல்லவரின் பிள்ளை, சாவி என்னை அணுக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாஸ்டருக்கே மறந்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க. ஸோ அடிக்கடி எனக்கு அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. ஸோ கர்த்தருடைய தயவுக்காக நன்றி. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் என்னோட பேசுவார் அப்படின்னு? ஆமேன். ஏன்னா நான் நிறைய காரியங்களை ஒரு ஆண்டவர் இந்த கூட்டத்துக்காக என்னை தயார்படுத்தின விதம் வந்து எனக்கு ரொம்ப அது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆமேன். இந்த கூட்டத்துக்காக கர்த்தர் என்னை தயார்படுத்தின விதமே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அதுக்காக ரொம்ப டைம் எடுத்து நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி பண்ணியிருந்தாரு. நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன். ஆமேன். அதுக்கு காரணம் ஆண்டவர் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார்ன்றதையும், உங்களை வச்சு சாதாரணமான உங்களை வச்சு அசாதாரணமான காரியத்தை செய்ய போறார்ன்றதையும் ஆண்டவர் இந்த இடத்துல உறுதிப்படுத்துவார் அவருடைய வார்த்தையின் நிமித்தம். ஆமேன். நான் என்னைய பற்றி 2 விஷயத்த சொல்லணும். சொல்லிட்டு தான் அடுத்த நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். நான் உபதேசத்தை பேசுகிறவன் கிடையாது. நான் எந்த விதமான டாக்டரின்குள்ளேயும் நான் போக மாட்டேன். எனக்கு டாக்டரின் பேச தெரியாது. நான் வசனத்தை மட்டும், அதாவது எழுதப்பட்ட வேர்ட் ஆஃப் காட், இதை மட்டும்தான் நான் பேசுவேன். இது உங்களுக்கு புரியாது. டாக்டரின்னா என்ன, எழுதப்பட்ட வார்த்தைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியாது. இப்போ நான் சிம்பிளாக எளிமையாக சொல்லுனா, நம்ம பாட்டு படிப்போம், ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம்னு பாட்டு படிப்போம். இது வந்து டாக்டரின். இது வந்து எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது. ஆனால் எழுதப்பட்ட வார்த்தைன்றது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன். ஜபத்தால ஜபமே ஜெயம்னு நம்ம பாட்டு படிக்கிறோம். பட் எழுதப்பட்ட வார்த்தைன்றது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு இருக்கு. அதனால நான் வார்த்தையை மட்டும் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். எனக்கு டாக்டரின் பேச மாட்டேன். ஏன்னா டாக்டரின் பேச தெரியாது. அதுதான் உண்மை. தெரிஞ்சா பேசலாம், எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், நீங்கள் கையில் வச்சிருக்கிற பைபிள் எடுத்து காட்டுங்க பார்க்க. யாரெல்லாம் பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. எல்லாருக்கும் ஜிப்பு இருக்கா அந்த பைபிளில்? ஜிப்பை போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். யாரும் திறக்க வேணாம். பைபிள் யார் வாசிக்கிறீங்க? யார் வாசிப்பாங்க? அவங்கள தவிர மற்ற எல்லாரும் பைபிளை மூடிடலாம். இது வந்து என்ன ரீசன் அப்படின்னா, நான் சர்ச்சில் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது, பைபிள் வாசிக்கல, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆதியாகமத்திலேருந்து அருமையான ஒரு பிரசங்க பாஸ்டர் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஆட்கள் அப்போதான் வெளிப்பாடில் கோடு போட்டுட்டு இருப்பாங்க. பாஸ்டர் மற்ற இதுலேருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க வெளிப்பாடில் கோடு போட்டுருப்பீங்க, இல்லை சங்கீதத்துக்கு கோடு போட்டிருப்பாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் உற்சாகமா இருக்கணும். ஆமென். பாருங்க, நான் வந்து முந்தானத்து நினைக்கிறேன் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது, நான் பொய் சொல்லலாம், உண்மையை சொல்றேன், யாரும் சிரிக்கக்கூடாது. சிரிச்சா இப்போ பாஸ்டர் சொல்லி கொடுத்துருவேன். நான் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன். நான் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நானும் என் பொண்ணும் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அவளுக்கு ஒரு 3.5 வயசு ஆகுது. அவள் பேர் அடோனா. நான் பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். நான் பொண்ணை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கேன். திடீர்னு பார்க்குறேன், நான் இருக்கிற இடத்துல அப்படி சும்மா அந்த புதற்காடு மாதிரி இருக்கு. அந்த புதற்காடு மாதிரி இருக்கிற இடத்துல திடீர்னு அந்த செடியெல்லாம் அசைய ஆரம்பிச்சது. என்னன்னு பார்க்குறேன், ஒரு டைனாசரோட குட்டி. என்னது? ஒரு டைனாசரோட குட்டி அங்கே விளையாண்டுட்டு இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் பார்க்குறேன். ஒரு குட்டி விளையாண்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்க்க ஒரு 20 குட்டி போட்டிருக்கு டைனாசர். நான் இந்த அண்ணன் கேமராமேன் என்ன சிரிக்காரு. நான் அப்புறம் போய் பார்க்குறேன், அந்த குட்டியை எப்படியா பிடிக்கலாமான்னு பார்க்குறேன். அது பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் போய் நாயே தொட்டா கடிச்சிரும் இல்லையா? நாய் குட்டி போட்டிருக்கும் போது அதை போய் தொட்டா கடிச்சிரும். எனக்கு பயம். ஏன்னா என் புள்ள வேற பக்கத்தில் இருக்கு. அது இருக்குது, ஒரு பனை மரம் சைஸ்ல இருக்கு. எப்படி அந்த குட்டியே கிட்டத்தட்ட 2 காரை வச்சு அப்படி இருக்கும். அவ்வளோ பெரிய சைஸ்ல அந்த குட்டி இருக்கு. ஒரு 50 குட்டி இருக்கு. போய் பக்கத்துல போய் பார்த்தா அது வந்து கடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு யாருக்கும் அந்த குட்டி வேணுமா? இல்ல கேட்கிறேன். அங்கதான் இருக்கு. நான் இருக்கிற இடத்துல குட்டி போட்டிருக்கு. நான் ஒரு குட்டி எடுத்து வளர்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு கூண்டுலாம் செய்ய வேண்டியது இருக்கு. நான் உண்மையை சொல்றேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நம்புறீங்களா?
இதை எத்தனை பேர் பொய்ன்னு சொல்றீங்க? நீங்க பொய்ன்னு சொன்னா அதுக்கான சரியான விளக்கத்தை எனக்கு கொடுக்கணும். இப்போ நான் இங்க கேட்க போறது இல்ல, இங்க இருந்தா நான் கேட்க போறேன். கொஞ்சம் முன்னாடி வரலாமா? நான் வந்த மைக் சவுண்ட் அடிக்காது. கர்த்தர் நல்லவர். அப்போ எத்தனை பேர் இப்ப உண்மையை சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் அண்ணன் இந்த கண்ணாடி போட்டான நீங்க கை தூக்குனீங்கல்ல, இப்போ நான் சொல்றேன் என் வீட்டுல டைனோசர் குட்டி இருக்குன்னு, நீங்க எது பொய்ன்னு சொல்றீங்க? எதுக்காக அப்படி சொல்றீங்க? எந்திரிச்சு சொல்லுங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, வேமா வாங்க. இப்ப நான் 50 குட்டி போட்டிருக்கு. அது பால் குடிச்சிட்டு இருக்கும்போது நான் போய் பார்க்குறேன், அது வந்து கடிச்சிரும்னு பயத்தில் நான் வந்துட்டேன். ஏன்னா குழந்தை வேற இருந்துச்சா, நான் போய் வீட்டில் விட்டு பார்க்குறேன், அது இருக்கு. இப்போ நீங்கள் எதை பொய்ன்றீங்க? எதுக்கு நீங்கள் பொய் சொல்கிறீங்க? வீட்டில் வளர்க்குற மிருகம் இல்லை, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிட்ட போயிருக்க மாட்டீங்க. அதனால் நான் அது பொய்யா இருக்கும்னு நம்புகிறேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், கர்த்தர் நல்லவர். இப்போ என்ன சொன்னாங்க? டைனோசர் குட்டி இருக்குன்ற பொய் சொல்றேன்றாங்க. எவ்வளோ தைரியம்! அப்போதான் ஏன் நீங்க சிரிக்கிறீங்கன்னா, உங்களுடைய மனநிலை என்ன? அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போச்சு. அது இப்ப இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியல. அப்ப நான் மட்டும் நீங்க சொல்றத நம்பணுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணங்கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்டேன் சாப்பிடும் போது. ஏன்டா இவனை கூட்டிட்டு போன்னு நினைச்சிருக்கலாம், வழி இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பாவம் அப்படின்ற ஒரு மிருகத்தை, அந்த இனத்தையே அழிச்சாரு. சாபோன்ற ஒரு மிருகத்தை, அதோட இனத்தை அழிச்சாரு. வியாதின்ற இனத்தை, அந்த மிருகத்தை வேரோட இனத்தை அழிச்சாரு. ஒட்டுமொத்தமா மனிதர்களை காயப்படுத்துற, ஒட்டுமொத்தமா மனிதர்களை மட்டுப்படுத்தி அவனை கீழ்ப்படுத்துற இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மிருகத்தையும் சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வேரோட சங்கரிச்சாருன்னு வசனம் சொல்லுது. இப்ப நீங்க சொல்றீங்க பாவம் இருக்கு, சாபம் இருக்கு, மரணம் இருக்கு, பில்லி சூனியம் இருக்குன்னு. நான் கேட்கிறேன், நீ பாவம் இருக்குன்னு சொன்னது உண்மைன்னா டைனோசர் குட்டி இருக்கிறது உண்மை. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? டைனோசர் குட்டி இருக்கா? கர்த்தர் நல்லவர். ஆமென். யோசிச்சு பாருங்க. எனக்கு இது ஆண்டவர் எனக்கு சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில ஆண்டவர் ஒரு விஷயத்தை வேரோட அழிச்சிட்டாரு. ஆனா அது இன்னைக்கும் எனக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னா அது எப்படி? நம்ம அதைத்தான் டீப்பா யோசிச்சு பார்க்கணும். ஆமென். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த 2 நாள் கூட்டத்தில் இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி, நீங்க உங்கள் ஆண்டவர் வேறு மனுஷனாய் மாற்ற போகிறார். ஆமென். நீங்கள் வேறு மனுஷியாய், வேறு மனுஷனாய் மாற போறீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். எபிரேயர், அந்த அக்கா மட்டும் எடுங்க. எபிரேயர் 2வது அதிகாரத்தில் இருக்கிற 4வது அதிகாரத்தில் இருக்கிற 2வது வசனம் மட்டும் வாசிங்கக்கா. அக்கா வந்து நார்மல் பைபிள்ல வாசிப்பாங்க, நான் பொது மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன். கீழே நிக்கவா? வாசிங்கக்கா. வாசிங்கக்கா, அக்கா வாசிங்க. கர்த்தர் நல்லவர். வசனம் சொல் என்னதான்? சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனா கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை அப்படின்னு வசனம் இருக்கு. பொது மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது.
ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. எப்படியா? நம்பிக்கையோடு கேட்கவில்லை. நமக்கு எல்லாமே வரும். எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போதும், எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போதும், எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்ம வாழ்க்கையில பலிக்கிறதா இருக்கா? யோசிச்சு பாருங்க. வந்த வாக்கிலே போயிருதா இல்லையா? உண்மையா இல்லையா? அது நிறைய வார்த்தைகள் காணல் நீர் மாதிரியே இருக்கு. தூரமா இருக்கும்போது தெரியும், ஆனா பக்கத்துல பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. நமக்கு சொல்லப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கும் அது காணல் நீரை போல இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நாம கேட்ட வசனத்தை விசுவாசத்தோட கேட்டிருக்கணும், அவிசுவாசத்தோட கேட்டுட்டோம். அதுதான் உண்மை. பாருங்க, சங்கீதம் 138 எல்லாருக்குமே தெரியும். யாராவது பார்க்காம சொல்ல முடியுமா? சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே கட்டர்மு கடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புலையும் என்கேஜேவிலையும் வாசிக்கும் போது தேல் கொட்டின மாதிரி இருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். எப்படியா? நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடித்தீர். என்கேஜேவில் எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தர் எனக்கு தீர்மானித்ததை நிறைவேற்றுவார். எப்படி? அவர் சும்மா நம்ம பைபிள் அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிருவார்னு போட்டிருக்கு. ஆனா தெளிவா இருக்கு வசனம். கர்த்தர் எனக்காக தீர்மானித்தது. ஆண்டவர் எனக்குன்னு என்ன சொன்னாரோ அதை செய்யற வர என்னை விட மாட்டார். ஆமென். இதுதான் தாவீது உணர்ந்திருந்தா. கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறவர். ஆமென். நான் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமா சொல்றேன். இன்னைக்கு நான் புது வாக்குத்தத்தங்கள் எதுவுமே இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வரப்போறது இல்லை. ஒன்னே ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அந்த வார்த்தைகளை மாம்சமா நீங்க பார்க்க போறீங்க இந்த நாட்களுக்கு அப்புறம். ஆமென். உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடிய நாள் இந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. ஆமென். பாருங்க வசனத்தை பாருங்க. கர்த்தர் எனக்காக தீர்மானித்ததை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்குன்னு புது ப்ராஜெக்ட் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க. ஆண்டவர் நமக்குன்னு புது ப்ராஜெக்ட் ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ண போறதில்ல. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் செய்ய போறார். எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எப்படி விசுவாசிக்கணும்னா, பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தை எதை நம்பி கொடுப்பார் அப்படின்னா, இங்கே கவனிங்க. அந்த வாக்குத்தத்தத்தை எதை நம்பி கொடுப்பார்னா, முழுக்க முழுக்க அவரை நம்பி தான் கொடுக்க போறார். ஆமென். அவர் எந்த மனுஷனையும் நம்பி கொடுக்க போல. நமக்கு வேதத்துல 2 இருக்கு. என்ன ஏற்பாடுகள்? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. முதல்ல இந்த 2க்குள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ என்ன செய்யணும், நீ எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு உனக்கு சொன்னுச்சுன்னா அது பழைய ஏற்பாடு. உனக்காக என்னெல்லாம் ஒருத்தர் செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா அது புதிய ஏற்பாடு. ஆமென். நான் என்ன செய்யணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது, இப்படிதான் நான் இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தது பழைய ஏற்பாடு. ஆனா உனக்காக இதெல்லாம் ஒருத்தர் செஞ்சிருக்காருப்பா அப்படின்னு கற்றுக் கொடுத்தது தான் புதிய ஏற்பாடு. ஆமென். பழைய ஏற்பாட்டுல நான் செஞ்சா உள்ள போலாம். எப்படி? நான் ஒரு காரியத்தை செஞ்சா உள்ள போலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல அவர் செஞ்சதால நான் உள்ள இருக்கிறேன். ஆமென். அவர் செஞ்சதால நான் உள்ள இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல அத்தனை வாக்குத்தத்தங்களும் உனக்காக நிறைவேற்றுவார் அப்படின்னு இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல உனக்கான அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றினார் அப்படின்னு இருக்கு. அப்போஸ்தலர்கள் 13:33 எடுத்து வேகமாக்கா வாசிங்க பாப்பலாம். நீங்க எடுக்கும் போதே தெரியும். அவ்வளவுதான். அவர் இயேசுவை எழுப்பினதினாலே, அப்போஸ்தலர்கள் 13:33 எப்படி இருக்குன்னா, இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அப்போ பிதாக்களுக்கு நிறைவேற்றி இருந்தாரா? நிறைவேற்ற பிளான் பண்ணியிருந்தாரா? அப்ப அங்க நிறைவேற்றல. அப்படிதானே? நான் வீட்டுல சாப்பிட்டு வரல, இங்க சாப்பிட போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
நான் இன்னும் சாப்பிடல, இங்க சாப்பிட போறேன் என்ன அர்த்தம்? ஏற்கனவே சாப்பிடல, நான் இப்பதான் சாப்பிட போறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வசனம் சொல்லுது, இயேசுவை எழுப்பினதுனாலதான் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச்ச வாக்குத்தத்தத்தை, அங்க சொன்ன வார்த்தைய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்கிறோம். இன்னைக்கான நற்செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்ன அந்த வார்த்தையை கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு நிறைவேற்றினார். ஆமே, நிறைவேற்ற போறார்ல, நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்ம அதைத்தான் விசுவாசிக்க போறோம். ஆமேன். ஏன்னா அவர் இப்ப நம்மளுடைய ஜெபமே எப்படி இருக்குன்னா, நிறைவேற்றுவார் இல்ல, அவர் நிறைவேற்றி இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். யாரா இருக்கிறோம்? அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாடு என்ன தூரமா பார்த்தது பாருங்க. பழைய ஏற்பாடுல ஆபிரகாம் சொன்னாரு முன்னோர்களின் தெய்வம், யாக்கோபு சொன்னாரு ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கு சொன்னாரு ஆபிரகாமின் தெய்வம், யாக்கோபு என்ன சொன்னாரு? பிதாக்களின் தெய்வம். தாவீது சொன்னாரு ஆபிரகாமின் தெய்வம், எலிசா சொன்னாரு எலியாவின் தெய்வம் அப்படின்னாரு. அப்போ பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் அவங்களின் தெய்வம். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்பா பிதாவேன்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் என் தெய்வம்னே சொல்றதுக்கு அதிகாரம் கிடைச்சது. ஆமேன். ஆபிரகாம் கூட அவருடைய தெய்வம் தான் சொன்னா, ஆனா நம்ம தான் இன்னைக்கு தைரியமா அவர் என் தகப்பன்னு சொல்றோம். ஆமேன், ஆமேன். அவர் யாரு? ஆபிரகாமின் தெய்வம் இல்ல, என்னோட தெய்வம். அவர் எனக்காக ரத்தம் சிந்தியிருக்கார். ஆபிரகாமுக்கு செய்யாததை, ஆபிரகாமுக்காக செய்யாததை எனக்காக செஞ்சிருக்கிறாரு. அப்ப ஆபிரகாமை விட மதிப்பு யாருக்கு அதிகம்? உங்களுக்கு எனக்கு அதிகம். ஆமேன். உங்களுக்கு எனக்கு அதிகம். இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. எப்படி? நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு காரியம் இன்னொரு காரியம் தேவைப்படுது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, என் தம்பி வந்திருக்கிறான். அவன் கடைசியா யூஎஸ்ல இருந்தானே இறங்கினேன், ரினோ. அவனுக்கு அந்த யூஎஸ் கல்ச்சரை பத்தி அவனுக்கு நிறைய தெரியும், பல வருஷமா போயிட்டு இருக்கிறனால எளிமையா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இப்போ நானும் யூஎஸ் விசா அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த யூஎஸ் விசாவுடைய அப்ளை பண்ண ஃபீஸ் 11,500 12,000 எவ்வளவு? எவ்வளவு? சரி, 12,000 வச்சுக்கோங்க. எவ்வளவு? B1 B2 விசா 12,000 தான் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ். ஆனா அந்த விசா நம்ம 12,000 அப்ளை பண்ண உடனே விசா கொடுத்துட மாட்டாங்க. இன்டர்வியூ வைப்பாங்க, நம்முடைய பேங்க் பேலன்ஸை பார்ப்பாங்க. குறைஞ்சது நமக்கு நிலங்கள் சொத்துக்கள் இருக்கணும், கார் இருக்கணும், குறைஞ்சது நம்ம அக்கௌண்ட்ல 10 லட்ச ரூபா இருக்கணும், குறைஞ்ச வருமானம் மாசத்துக்கு நமக்கு லட்சங்கள்ல இருக்கணும். எவ்வளவு இருக்கணும்? லட்சங்கள்ல இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? லட்சங்கள்ல இருக்கணும். எப்படி? லட்சங்கள்ல இருக்கணும். லட்சங்கள் பேங்க்ல இருக்கணும். அப்போ இவ்வளவும் இருந்தா மட்டும்தான் அந்த விசா நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா விசாவோட ஃபீஸ் எவ்வளவு? 12,000 ரூபா. இப்போ 12,000 ரூபா இருந்தா விசா எல்லாரும் எடுத்துடலாமா? எடுத்துடலாமா? எடுக்க முடியாது. ஆனா அந்த 12,000 தாண்டி நமக்கு என்ன தேவைப்படுது? நமக்கு பேங்க் பேலன்ஸ் தேவைப்படுது, நிறைய காரியங்கள் தேவைப்படுது. அதே மாதிரி ஆண்டவர் இதுதான் வார்த்தைன்னு சொன்ன உடனே நம்மளால விசுவாசிக்க முடியல. ஏன் தெரியுமா? நமக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. நம்மளால விசுவாசிக்க முடியல. எப்படி? நம்மளால விசுவாசிக்க முடியல. இப்போ உனக்கு யூஎஸ் விசா கிடைக்குன்னு சொன்னா ஜிபேல 100 ரூபாய்க்கு மேல இல்ல, யூஎஸ் விசா எங்க கொடுப்பான்? விசுவாசிக்க முடியுதா? அப்போ நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு பொருள் மேலதான் சார்ந்து இருக்க தவிர ஆண்டவருடைய வார்த்தை மேல இல்ல. அவர் ஒரு வார்த்தையை சொல்லும் போது நாம் அதை அப்படியே 100% விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அதுதான் தெய்வத்திற்கு பிரியமா இருக்கும். ஆமேன். அவர் சொல்லும் போது இது சரியில்லையே, அது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே அப்படின்னு சொன்னதின் விளைவு தான் யார் வந்தா? மோசே கூட ஆரோன் வந்தான். பாஸ்டர், நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது டக்குன்னு அந்த பைபிள் எடுத்து நான் வாசிச்சேன். ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. ஆதாம ஆண்டவர் படைக்கும் போது எப்படி இருந்தான்? ட்ரெஸ்ஸோட இருந்தானா, ட்ரெஸ் இல்லாம இருந்தானா? ட்ரெஸ் இல்லாம இருந்தான். அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன தெரிஞ்சது? தான்
ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோன்றது தெரிஞ்சது. அப்ப தான் முத நிர்வாணியா இருக்கிறோன்றதை அறிஞ்சு கொண்டு என்ன பண்றான், இளைய எல்லாம் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை போடுறான். அவ என்னவா இருந்தா, நிர்வாணியா இருந்தா. நிர்வாணி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீங்க தான் சொல்லுங்க, என்ன அர்த்தம்? ட்ரெஸ் இல்ல, நிர்வாணியா இருந்தான். ட்ரெஸ் இல்லாதனால அவன் என்னவா இருந்தான், நிர்வாணியா இருந்தான். ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் நிர்வாணம் மறைஞ்சு, அதானே. ஆனா யாத்ராகமம் 32 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கிட்ட இருந்து எதை மட்டும் வாங்கினா, ட்ரெஸ் வாங்கினானா, தங்கத்தை மட்டும் வாங்கினானா? ட்ரெஸ் வாங்கினா. மெயினா எதை தான் வாங்கினா? கண்ணுக்குட்டியை வச்சு எதை தான் செஞ்சான்? கண்ணுக்குட்டியை ட்ரெஸ் வச்சு செஞ்சானா, எதை வச்சு செஞ்சான்? பொண்ணை வச்சு செஞ்சான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் ஜனங்களை 24 நினைக்கிறேன், 24 26 போடுங்க, ஐ திங்க் 24 or 26 அல்ல, நிர்வாணின்னு வரும் 20. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறதை மோசே கண்டு, எங்க கழுத்திலிருந்து நகையை தாங்க கலத்துனா, அதுக்கே ஆண்டவர் நிர்வாணம்ட்டாரு. இன்னைக்கு நம்ம நிறைய டைம்ல ஆண்டவர் சொல்லாததெல்லாம் கலத்திட்டு நான் ஆண்டவருக்கு பிரியமான செஞ்சு. நல்லா கேட்டுக்கோங்க, அவர் என்ன சொன்னாரோ அதனாலதான் நான் சொன்னேன், எடுத்த உடனே நான் சொன்னேன், நான் டாக்டரின் பேசுற ஆளு கிடையாது, நான் வசனத்தை மட்டும் பேசுற ஆளு அப்படின்னு சொன்னேன். புரியுதா? ஆண்டவர் உங்க உள்ளத்தை பார்க்கிறாரு. நீங்க என்ன காஸ்டியூம் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கல. புரியுதா? நீங்க என்ன காஸ்டியூம் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கல. நீங்க ஆண்டவரை எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் அவர் உங்களை திரும்பி பார்ப்பாரு. ஒரு பேனா இருக்கு, அந்த பேனாவை ஒரு மல்லிகை கடைக்காரன்ட்ட கொடுத்தா என்ன பண்ணுவான்? எதை எழுதுவான்? கணக்கு எழுதுவான். கவிஞன்ட்ட கொடுத்தா கவிதை எழுதுவான். சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தா கிறுக்கும். கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிறவங்கிட்ட கொடுத்தா ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. ஆனா ஒரே பேனா தான், அது யார் கையில இருக்குன்றது கர்த்தர் ஒருவர். நீங்க அவரை எப்படி பாக்குறீங்கன்றதா இருக்கு. ஆமேன். சரி, நம்ம வசனத்துக்குள்ள போலாம். இந்த வசனத்தை எனக்கு நினைவுபடுத்தினாருன்னு அதனால சொன்னேன். ஏன் எனக்கு தெரியாது. இந்த இடத்துல கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம விசுவாசிக்கணும்னா நமக்கு ஒரு காரியம் தேவைப்படுது. இது இருந்தாதான் என்னால விசுவாசிக்க முடியும், இது இருந்தாதான் என்னால நம்ப முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு காரியம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. நான் ஒன்னு சொல்லவா? ஒரு காரியத்தை வச்சு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் விசுவாசமே கிடையாது. வசனத்தை போடுங்கம்மா. எபிரேயர் 11 முதல் 3 வசனம் வாசிக்கலாம். நானே இங்க வாசிக்கிறேன்க்கா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. 3வது வசனம் போடுங்கம்மா. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை ஒரு மெட்டீரியலை வச்சு படைக்கல, வார்த்தையால படைச்சாரு. ஆமேன். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப என் கையில இப்போ இந்த கர்ச்சீஃப் இருக்குது அப்படின்னா, இதை தயாரிக்கணும்னா எனக்கு நூல் வேணும். முதல்ல பஞ்சு வேணும், அந்த பஞ்சு நூலா மாத்தணும். அதுக்கப்புறம் இந்த கர்ச்சீஃபை தைக்கிறதுக்கு மிஷின் வேணும், அந்த மிஷினை ஆக்டிவேட் பண்றதுக்கு கரண்ட் வேணும். இந்த கரண்ட் எல்லாத்தையும் சேர்த்து செய்யறதுக்கு ஒரு ஆள் மனுஷன் வேணும். அப்ப இது எல்லாம் இருந்தாதான் இந்த ஒரு கர்ச்சீஃப் உருவாக முடியும். ஆனா ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்குறதுக்கு எந்த விதமான ஆப்ஜெக்டையும் பயன்படுத்தல, அதாவது எந்த விதமான பொருளையும் பயன்படுத்தாம பூரணமா அவர் வார்த்தையை மட்டுமே சொல்லி உண்டாக்குனாரு. ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா அந்த காரியத்தை இந்த உலகத்துல அது இல்லைனாலும் அது உங்களுக்காக உண்டாக்குவார். ஆமேன். வசனம் ரோமர் 4:17 போடுங்கம்மா. கர்த்தர் நல்லவர். ரோமர் 4:17 அக்கா வாசிங்க.
எப்படியா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம் அப்படின்னு இருக்கு. பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னு வாசிக்கிறேன். ஏனெனில் எண்ணற்ற மக்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்கிறவருமாகிய. எப்படி போட்டிருக்கு இதுல? இல்லாதத தம் வார்த்தையால் இருக்க செய்கிறவராய். ஒரு விஷயம் இல்ல, ஆனா அவர் வார்த்தை அங்க வரும்போது அது உண்டாகும். ஆமென். இன்னைக்கு நீங்க எனக்கு இந்த நன்மை நடக்கும் பிரதர், இந்த நன்மை நடந்துரும் பிரதர், ஆனா அவர் ஒரே ஒரு கையெழுத்து போடும் பிரதர். இந்த பேங்க்ல எனக்கு லோன் கிடைச்சிரும் பிரதர், ஆனா அந்த மனுஷன் ஒரு கையெழுத்து போட்டா கிடைச்சிரும் பிரதர். எனக்கு இந்த வேலை கிடைச்சிரும் பிரதர், ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னா கிடைச்சிரும் பிரதர். எனக்கு இங்க இந்த விஷயம் கிடைச்சிரும், ஆனா அவர் ரெக்கமெண்ட் பண்ணா கிடைச்சிரும். எனக்கு இது வந்துரும், ஆனா என்னோட பிளட் கவுண்டிங்ல இது கூடிரும் அப்படின்னு நம்முடைய தேவைக்கு இன்னொரு விஷயத்தை சார்ந்து இருக்கும். இது வந்தா இது வந்துரும், இது வந்தா இது வந்துரும், அது வந்தா இது வந்துரும், ஏதோ ஒன்றை வச்சுதான் நம்ம விசுவாசிக்கிறோமே தவிர என்னைக்காவது ஒரு நாள் எது வரலனாலும் ஆண்டவரோட வார்த்தை வந்துருச்சு அது எனக்கு நடந்துரும் நம்ம விசுவாசிக்கிறோமா? உண்மை என்னன்னா எதுவுமே இல்லைனாலும், ஆமென், எதுவுமே இல்லைனாலும் எனக்கு நடக்கும், எனக்கு அவர் செய்வார். பூமியில நான் கேட்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனாலும் எனக்காக அதை உருவாக்குவார். ஆமென். அதுதான் விசுவாசம். அதுதான் வசனம். எபிரேயர் 11:1 என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள அற்புதத்தை வாங்கணும் அப்படின்னா அவனுக்குள்ள எதை பயன்படுத்துறாரு தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தூண்டுறாரு. பேதுருவை பிசாசு சிறைபிடிக்கணும், பிசாசு புடமுடன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்காக நீ நான் வழக்காடுவேன்னு சொன்னாரா? இல்ல, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆமென். அப்போ உனக்குள்ள ஃபெய்த் இருந்துச்சுன்னா போதும், உனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா போதும், இந்த உலகத்துல இருக்கிற ஒருத்தனாலே உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இன்னொன்னு செய்யலாம், இந்த உலகத்தை உன்னால ஜெயிக்க முடியும். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அதனாலதான் பாத்தீங்கன்னா கூடவே சுத்திட்டு இருந்தாரு நம்ம தோமா. யாரு? தோமா. இந்த தோமாவுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்காக ஆண்டவர் எவ்வளவு காரியம் செஞ்சார் தெரியுமா? மக்கா வா, மக்கா வாழ, யாரா ஒருத்தர் வாழ அடிக்க மாட்டேங்க, வா தம்பி. இப்ப பாருங்க, ஆண்டவர் இங்க வந்து நடுவில். இப்ப பாருங்க, இங்க எனக்கு இன்னும் ஒர்க்க ஆரம்பிக்கல நெல்லு. அப்ப பாருங்க, இப்ப நான் கிளம்பிட்டு இருந்தேன், என் சட்டையை பாருங்க, இங்க அயன் பண்ணியிருக்கா, இங்க அயன் பண்ண மாதிரி இருக்கா, ஆனா இங்க அயன் பண்ணல பாருங்க, தெரியுதா? இங்க அயன் பண்ணிருக்கு, இங்க அயன் பண்ணல. இது நான் அயன் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, இது என்ன சொல்லு, ஒரு ரா மெட்டீரியலா இருக்குன்னு அப்படியே வந்துட்டேன். கேவலமா இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க. இங்க அயன் பண்ணிட்டு இங்க அயன் பண்ண மாதிரியே கூறுகட்ட பயிலன்னு தான் கேட்பீங்க நீங்க. யோசிச்சு பாருங்க. மக்கா யோசிச்சு பாருங்க மக்கா. நானும் தூத்துக்குடிக்காரன் தான். இங்க அயன் பண்ணிட்டு நான் இங்க அயன் பண்ண வேண்டாம் நினைச்சேன், ஒரு சாம்பிளுக்கு இங்க அயன் பண்ணாம வரலாம் நினைச்சேன். ஆனா ரொம்ப நம்மளை வேற மாதிரி பாத்துருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மட்டும் விட்டு வந்தேன். நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் கூகுள்ல நெட் கனெக்ஷன்ல தானே இருக்கு, கூகுள் பிக்சர்ல இப்ப திடீர்னு ஜீசஸ்னு ஒரு பிக்சர் போட்டா எப்படி வருது? அது ப்ரொஜெக்ட் பண்ணுங்க பாப்போம். ஜீசஸ்னு ஒரு பிக்சர் அடிக்கிறீங்கன்னா அது என்ன மாதிரி வருது? ஜீசஸ். இந்த தம்பி இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்ப்பாங்க, உங்களுக்கு புரியும்படியா நான் அதுக்காக டைம் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஜீசஸ் அப்படின்னு அடிச்சாலே எந்த மாதிரி பிக்சர் வருது? ரெண்டாவது பிக்சர் போடு சாமி. ரெண்டாவது. குட். அப்படியே இந்த மேல மட்டும் ஜூம் பண்ணு பார்ப்போம். ரெண்டாவது பிக்சர் சாமி. பேக் போயா? பேக் போங்க. பேக் போங்க. அந்த ரெட் கலர், தட்ஸ் அது ஃபைன். அது போடுங்க. அதுக்கு கீழே இருக்கிறதையும் போடுங்க. எதனாச்சும் ஒன்று ப்ளே பண்ணுங்க, எதனாச்சும் ஒன்று வியூ பண்ணுங்க, எதனாச்சும் ஒன்று வியூ பண்ணுங்க. இல்லை நான் சொன்னதை வியூ பண்ணுங்க. பேக் போங்க. அதுக்கு சரி, நான் சொன்னதுக்கு அப்படி கீழே ஒன்று இருக்கு பாருங்க,
கீழே ஒன்று இருக்கு பாரு. ஜட்ஜ் அதை வியூ பண்ணுங்க, அந்த பிக்சரை வியூ பண்ணுங்க. ஐ மீன் வர மாட்டேங்குதா? ஆயிடுச்சா? ரொம்ப முக்கியமானது, அதனால டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நம்ம தகப்பன் நமக்கு டைம் கொடுத்துருக்காரு, விசுவாசிகள் அடிக்க மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர். உங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய். ஆமென். அந்த பிக்சர் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஷிகரதர மம ஷிகரதரதர பபதுரி பப ஷிகரதர பர. ஏதாவது வச்சு ரேகரஷதர பபதுரி மம ஷிகரதரதர பபதுரி பப ஷதர பபதுரி கரஷதர ரேகரதர ஷதர பபதுரி ப. அந்த மொத பிக்சர் போடு சாமி. அதை வியூ பண்ணுங்க, அதை வியூ பண்ணுங்க. அதை அப்படியே ஜூம் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. அந்த கையில காயம் இருக்கா? கையில காயம் இருக்கிற மாதிரி இருக்கா, காயம் இல்லாத மாதிரி இருக்கா? ஆக்சுவலா மெயினா நம்ம பிக்சர் எடுத்து பார்த்தாலே என்ன இருக்கும்? கையில என்ன இருக்கும்? காயம் இருக்கும் இல்லையா? காயத்தோட தான் எல்லா கிரைஸ்டோட படமே இருக்கும். நான் கேட்கிறேன், நம்ம பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பார்த்துருக்கோம். ஆண்டவரை சிலுவையில அவ்வளவு உளப்பட்ட நிலம் போல அவரை செதைச்சாங்க இல்லையா? அவரை செதைச்சாங்க. செதைச்சிட்டு அவரை திரும்ப பிதா 3 நாள் கழிச்சு எழுப்பும் போது அப்படியே சிலுவையில் இருந்த மாதிரியே வந்தாரா, இல்ல சிலுவைக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி வந்தாரா? சிலுவைக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி தானே வந்தாரு. யோசிச்சு பாருங்க. இப்ப நான் பிதா, இப்ப இயேசுவை நான் சுகப்படுத்தணும். சிலுவையில, கல்வாரி சிலுவையில பெரிய ப்ராஜெக்டை முடிச்சுட்டு மேல போயிருக்கிறாரு. இப்ப பிதா என்ன பண்றாரு? இயேசுவை சுகப்படுத்துறாரு. சுகப்படுத்திட்டு இருக்கும்போது எல்லா தழும்பையும் எல்லா காயங்களையும் ஆற்றிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க விழாவுக்கு வராரு. அப்ப இயேசு சொல்றாரு, இந்த விழாவில் உள்ள காயத்தை விட்டுறாயினா அப்படின்றாரு. என்னன்னு கேட்டா, அங்க தோமான்னு ஒருத்தன் கோமால இருக்கான். எப்படி? தோமான்னு ஒருத்தன் கோமால இருக்கான். அவன் விசுவாசிக்காம இருக்கான். இந்த விழாவில் உள்ள காயத்தையும் இந்த கையில் உள்ள காயத்தை மட்டும் விட்டுருங்க. எப்படி? அதை மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் சுகப்படுத்திருங்க. ஏன்னா அவன் என்ன சொன்னான்னா, இதையும் பார்க்கலன்னா நான் நம்ப மாட்டேன்னு சொல்றான். இப்ப அவன் விசுவாசத்தை நான் டெவலப் பண்ணா மட்டும்தான் அவனை வச்சு இந்தியாவை ஆதாயப்படுத்த முடியும். ஆமென். இப்போ அதனால ஒரு தோமாவுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்காக ஆண்டவர் பிதா எல்லா காயத்தையும் ஆத்தினவர், அதை மட்டும் விட்டுட்டாரு பாருங்க. ஆமென். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சீஷர்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது, தோமாவே என்னோட விரல் அந்த இடம் இருக்கு, அந்த காயம் இருக்கு, போடு அப்படின்னு சொன்னாரு. அப்ப மத்த காயங்கள்லாம் இப்போ இங்க மட்டும் கசங்கி இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப அங்க மட்டும் தான் கசங்கி இருக்குன்னு அர்த்தம், இங்க கசங்கலன்னு அர்த்தம் தானே. அப்ப இங்க மட்டும் காயம் இருக்கு, இதை மட்டும் பாரு அப்படின்னு நம்ம மத்த இடத்துல என்ன இல்லைன்னு அர்த்தம்? காயம் இல்ல. அப்போ தோமாவுடைய விசுவாசம் எப்படி, எதை நம்பி இருந்துச்சு? எதை நம்பி இருந்துச்சு? ஏதோ ஒரு அடையாளத்தை நம்பி இருந்துச்சு. இது இருந்தாதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தோமா கிட்ட தோமாவுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்காக ஒரு காரியத்தை, அந்த காயத்தை சுமந்துக்கிட்டே வராரு பாருங்க. இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்க வந்து நம்ம எல்லாருமே ஒரு சில போதைக்கு அடிமையா இருப்போம். பொரோட்டான்ற போதைக்கு இங்கே இருப்பீங்க நிறைய பேர், உண்மைதானே பாஸ்டர்? அதுவும் தூத்துக்குடி பொரோட்டான்றது சின்ன வயசுலேருந்து நமக்கு சாப்பிட்டு பழகிடுச்சா. அப்போ சின்ன வயசுல இருக்கும்போது, இப்போ எங்க அப்பா டிரைவரா இருந்தாங்க. அப்போ அவர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக அந்த 2 ரொட்டி சால்னா வாங்கிட்டு வரும்போது அப்படியே அந்த கையில வரும்போது அப்படியே அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ நான் ஒரு தகப்பனா இருக்கிறேன், என் பிள்ளைக்கு சாக்லேட்டோ அவளுக்கு பிடிச்சது ஏதோ ஒரு விஷயம். நான் இப்போ கடைசியா ஊழியத்துக்காக ஒரு ஸ்ரீலங்கா போயிருந்தேன். அப்போ கூட அங்கே நான் வாங்க மாட்டேன், ஆனால் கடைசியாக நான் வாங்கினேன் ஒரு டாய் வாங்கினேன். அதை வாங்கிட்டு போகும்போது நான் வாங்கின எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. அந்த டாய் வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது போனோன்னே நாளைக்கு இதை பார்த்தோன்னே என்ன ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டேன். அதை வச்சுக்கிட்டே அழைவா. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கும் போது எவ்வளோ இதா வாங்கி கொடுக்க. அந்த மாதிரி எம்பெருமான் இயேசு கிறிஸ்து தன் பிள்ளையாகிய, தன் சீஷனாகிய தோமாவுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்காக அந்த காயம் வலிச்சாலும் பரவாயில்லன்னு சுமந்துக்கிட்டே வாராரு பாருங்க சாமி. யோசிச்சு பாருங்க, தனக்கு காயம் இருந்தா வலிக்குமா வலிக்காதா?
வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். ஆனாலும் அந்த வலியையும் தாங்கி, அங்க பாருங்க கரெக்டா தம்பி ப்ரொஜெக்ட் பண்றாரு, அந்த காயத்தை பார்த்து இதை பார்த்தாதான் அவன் விசுவாசிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த எடுத்துருங்கம்மா. ஓகே ஃபைன். அப்போ இந்த காயத்துக்காக அப்படியே சுமந்துட்டு அந்த காயத்தை கொண்டு வராரு. சொல்லி தோமா நீ விசுவாசம் இல்லாம இருக்காத, தயவு செஞ்சு விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்தை பார்க்கிறாரு. அவன் அழுகிறான். அப்பதான் அந்த தோமா கிட்ட சொல்றாரு, தோமா நீ கண்டு விசுவாசிக்கிற தோமா, ஆனா காணாம விசுவாசிக்கிறான் பாரு. அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் எதையுமே பார்க்கல, ஆனா நான் விசுவாசிப்பேன். அவர் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார்னா முழுக்க முழுக்க அவரை நம்பி மட்டும்தான் சொல்லியிருக்கிறார தவிர இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்பி சொல்லல, இந்த எந்த ஒரு நபரையும் நம்பி ஆண்டவர் உங்களை உயர்த்துறேன்னு சொல்லல. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னார்னா பக்கத்து கடைக்காரன் நம்பியோ ஏத்த கடைக்காரன் நம்பியோ சைடுல நம்பியோ சொல்லல. உங்களுக்கு செய்வேன்னு சொன்னதை அவரை மாத்திரமே நம்பி சொன்னாரு. ஆமென். பாருங்க, அவர் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார்னா அதை செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். ஆமென். ஆனா அத எந்த விதமான பொருட்களும் இல்லாம, எந்த விதமான சப்ஸ்டன்ஸும் இல்லாம நம்ம விசுவாசிக்கிறோமா? பைபிள் அப்படி ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தை போடுங்கம்மா. முதல் வசனம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல இருக்கிற முதல் வசனம். ஆமென். ஆமென். அடுத்தது ஆமென். பாருங்க, முதல் வசனம் போடுங்க, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமைமா 2 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இங்க என்ன வருது? கர்த்தருடைய வார்த்தை வருது. கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அடுத்தது, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அப்போ அதுக்கு கூட இருக்கிறவன் சொல்றான், அதற்கு அவன் உன்னுடனே உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இப்ப பாருங்க, தேசத்துல ஒரு கொடிய பஞ்சம் இருக்கு. கொடிய பஞ்சம் வந்துருச்சு. இப்போ இந்த பஞ்சத்துல எலியாவினால் என்ன வருது? அங்க என்ன வருது? தேவனுடைய வார்த்தை வருது. இந்த வார்த்தை எதுக்கு அகைன்ஸ்டா வருது சொல்லுங்க? சூழ்நிலைக்கு எதிரா வருது. இப்போ உங்களுக்கு அதை சொன்னா புரியாது. இப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் எவ்வளவு? 1 லட்சத்தி, இப்போ ஒரு தங்கம் ஒரு பவுன் வாங்கினா குறைஞ்சது 1,20,000 தேவை இல்லை பாஸ்டர்? 1,30,000 நீங்க என்ன நினைச்சீங்க? நம்ம வாங்கினாதானே தெரியும், எப்போ வாங்கினதை மாட்டிட்டு அலையிறோம். ஆண்டவர் உங்களை வாங்கும்படி செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஒரு 1 லட்சம் ரூபானே போடுவோமே. இப்ப திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நாளைக்கு 1 கிராம் தங்கம் 2,000 ரூபாய்க்கு விற்பாங்க அப்படின்றாரு. நமக்கு எப்படி இருக்கும்? சும்மா சாமி, நீ வேற ஏதாச்சும் எங்கேயா 2,000 ரூபாய்க்கா? நகை கடைக்கு உள்ளே விட மாட்டான், 2,000 ரூபாய்க்கு நல்லா கொடுக்கான். நம்ம என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும், நம்மளால விசுவாசிக்க முடியாது. உண்மையே இல்லையா? உண்மையே இல்லையா? அப்போ இதத்தான் அங்க தீர்க்க தரிசனமா யாரு சொல்றா? முதல் வசனம் போடுங்க. எலிசா சொல்றாரு, அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி, இதோ கர்த்தர் வானத்துல மதகுகளை உண்டாக்குனா கூட எப்படி நடக்காது? எப்படியா? நீ சொல்றது ஓகே, ஆனா இது வானமே திறந்தா கூட நடக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை எங்க இருக்கு?
சமாரியாவில். ஆனா அவன் அழகா சொல்றான் பாருங்க, நீ விசுவாசிக்காதனால உன்னால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும், பருக முடியாது. கேட்க முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை உன்னால பார்க்க மட்டும்தான் முடியும், அதை உன்னால அனுபவிக்க முடியாது. அப்போ ஒரு வார்த்தைய நம்ம வெறுமனையா கேட்கறதுக்கும் விசுவாசத்தோட கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் வசனம் எபிரேயர் 4:2 நம்ம என்ன வாசிச்சோம்? எடுக்க வேண்டாம். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போ நமக்குள்ள ஒரு வார்த்தை வருதுன்னா அது சூழ்நிலையை டிபெண்ட் பண்ணது கிடையாது, சூழ்நிலையை தாண்டி டிபெண்ட் பண்ணது. பாருங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சாரு. என்னோட மேரேஜ் டைம்ல ஆண்டவர் எனக்கு தெளிவா ஒரு காரியத்தை சொன்னாரு. இந்த மண்டபம் இந்த இடத்துல தான், இந்த தேதியில இந்த மண்டபத்துல தான் நீ கல்யாணம் பண்ணணும், உன்னோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு தெளிவா பேசியிருந்தாரு. என்கிட்ட மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க கூட காசு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க பெரியப்பா ஒருத்தர் கூப்பிடுறாரு, மோன கல்யாணம் சொல்லிட்டே, இன்னொரு 25 நாள் தான் இருக்கு, நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னாரு. நீ அட்வான்ஸ் கொடுத்துட்டியான்னு கேட்டாரு. நான் நீ வா ராஜா, நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாரு. வீட்டுக்கு போறேன், கரெக்டா அட்வான்ஸ் எடுத்துக்க. எவ்வளவு அட்வான்ஸ்னாரு? 8000 அட்வான்ஸ். எந்த மண்டபம்? சத்யா கல்யாண மண்டபம். ஓகே, இந்தா போய் குடும்பம் அப்படின்னாரு. கரெக்டா மணி அவர் என் கையில கொடுக்கும்போது 5:05 இருக்கும். அவர் அப்படி கொடுத்துட்டு அப்படி வாக்கிங் போயாச்சு. இல்ல அவர் வாக்கிங் போயிட்டாரு. வீட்டுக்கு போறேன், பெரியம்மா எடுத்து கொடுக்குறாங்க, அப்பா கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. நான் போய் அந்த 8000 வாங்கிட்டு வரேன். அப்ப என் கூட எங்க சர்ச்ல இருக்கிற விஜய்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு. 2 பேர் தான் போறோம். 2 பேரும் போய் அந்த அட்வான்ஸை வாங்கிட்டு நேரம் மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய நெருங்கிய நண்பன் திவான் முகைதீன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறேன். அட்வான்ஸ் கொடுக்குறேன், நீயும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. முஸ்லீம் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை நான் கூப்பிடுறேன். அவனும் வாரான், சங்கியா வரம் பார்க்கான், லுங்கியோட வாரான். மாப்பிள்ள சொல்ல அப்படின்ட்டு வந்து நிற்கிறான். போயிட்டு சந்தோஷம் தாங்க முடியல, மேரேஜுக்கு எனக்கு கல்யாணம்ன்ற மாதிரி ஒரு குஷி ஆகிட்டு மண்டபத்துக்கு அட்வான்ஸை கொடுக்க போகிறேன். அவர் அட்வான்ஸ் சரிப்பா வாங்கப்பா. உள்ள அவர் அந்த மேனேஜர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் மேனேஜர், அவர் தான் செக்யூரிட்டி, அவர் எல்லாம் ஆளுங்கள் அழகராஜா. அவர் வாசலில் உட்காந்துருக்கிறாரு. உள்ளே போய் அந்த நோட் எடுத்து பார்க்க, என்னைக்குப்பா? அண்ணா 22ஆம் தேதிண்ணே. எந்த 22ஆம் தேதி? இந்த வர்ற 22ஆம் தேதிண்ணே. வர்ற 22ஆம் தேதியா? சரி இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்து பார்க்குறாரு. 28ஆம் தேதி மண்டபம் புக் ஆயிடுச்சு. 28ஆம் தேதி மண்டபம் புக் ஆயிடுச்சு. அடே என்னப்பா இப்போ வந்து சொல்றீங்க, மண்டபம் புக் ஆயிடுச்சப்பா அப்படின்றார். நான் அப்படியாண்ணே, சரிண்ணா ஓகேண்ணே. அப்படியே வெளியே வரான். அவன் சொல்கிறான், அவன் பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்கான். இல்லை என்னன்னு சொல்லு, நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு நான் கிளம்பிட்டான். அவனுக்கு வேலை ஆயிடுச்சு. ஏன்னா மணி அப்படியே பேசி கிட்டத்தட்ட 6:30 மணி ஆயிடுச்சு. அவன் கிளம்பிட்டான். இப்போ நான் விஜய் கிட்ட சொல்கிறேன், விஜய் இங்கே பாரு, நாளைக்கு காலை நான் மதுரை போகிறேன். ஏன்னா அப்போ எங்கள் பாஸ்டருடைய தகப்பனார் கீழே விழுந்து மதுரை பாண்டி கோயில் ஜங்ஷன் அந்த சிவகங்கைக்குள்ளே போகிற கார்னரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், விக்ரம் ஹாஸ்பிட்டல். அந்த விக்ரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நான் காலையில் பாஸ்டரை கூட்டிகிட்டு 7 மணிக்கு நான் கிளம்பணும். எங்கே? மதுரைக்கு. விஜய் இந்த 8000 வாங்கிட்டே இருக்கட்டும், அது பார்த்துக்கலாம், கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் பாஸ்டர்லாம் கூட இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஆனாலும் விஜய் கால் பண்ணிட்டே இருக்கிறான். கரெக்டாக காரியம் ஒரு 9:10 மணி இருக்கும். காரியப்பட்டி தாண்டுறேன், எனக்கு விஜய் அட்டன் பண்ணுறேன். என்னை பாஸ்டர் தூங்கிட்டாங்க. டக்குன்னு அட்டன் பண்ண சொல்லு விஜய் அப்படின்றேன். என்ன மண்டபத்துக்காரன் ஃபோன் பண்ணானே? அப்படியா, என்னவா? காலையில் தான் 28ஆம் தேதிக்கு ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சான். அந்த ஃபங்க்ஷன் புக் பண்ணவன் காலையில் வந்து ஏதோ கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டு போகிறான். நான் எப்படி கேன்சல் பண்ணிட்டு அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு போகிறான்? இது எப்படி உடனே விஜய்க்கு நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். அந்த விஜயோடைய தொழில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது, மண்டபங்களுக்கு டெக்கரேஷன் போடுறது. ஃபுல்லாக அந்த கான்ட்ராக்ட் தூத்துக்குடியில் அவன் முக்கியமான ஒரு ஆள். கவர்மெண்ட்டில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் அவன் தான் டெக்கரேஷன் பண்ணுவான். அதனால் அவன் வண்டி லைசன்ஸே இல்லாமல் ஒரு போலீஸ்காரன் பிடிக்க மாட்டான். அப்போது அவனுக்கு எல்லா மண்டபத்துக்காரங்களுடைய கான்டாக்ட் அந்த நம்பரும் அவங்கிட்ட உண்டு, இவன் நம்பர் எல்லாருக்கிட்டே உண்டு. அப்போ அந்த மேனேஜர் யாருக்கு தெரிஞ்சவன்? விஜய்க்கு தெரிஞ்சால். விஜயோட நம்பர் ஆல்ரெடி இருந்ததுனால உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி, விஜய் நீ நேற்று வந்து 28ஆம் தேதிக்கு கேட்டல, இன்னைக்கு காலையில் வந்து 28ஆம் தேதிக்கு புக் பண்ணவன் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டான், நீ என்ன பண்ணு, உடனே வேணா வந்து புக் பண்ணிக்கோ அப்படின்றான். ஆமேன். நான் நினைச்சிருந்தா பக்கத்தில் இன்னொரு மண்டபருக்கு கொடுத்துருக்கலாம்ல. நான் என்ன பண்ணல, கொடுக்கல. எனக்கு ஒன்று மட்டும் சரியும். ஏன்னா
இதை செய்வேன்னு சொன்னவருக்கு அதை எப்படியும் செய்யணும்னு தெரியும். ஆமென், ஆமென். நமக்காக வாசலை திறக்கிறவர் மட்டும் இல்ல, நமக்காக பல பேருடைய வாசலை பூட்டுவாரு. ஆமென். தாவீதுன்ற ஒருத்தனை வாழ வைக்கணுன்றதுக்காக எத்தனையோ பேரை போட்டு தள்ளினாரு. இப்படிலாம் பிரசங்கத்தை கேட்டிருக்க மாட்டீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், தாவீதை வாழ வைக்கணுன்றதுக்காக பல பேருடைய வாழ்க்கையை அறுத்து விட்டாரு. ஆமென். காரணம் என்னன்னா, தாவீது மேல வச்சிருந்த நேசம். ஆமென். இன்னைக்கு அதே நேசத்தை தான் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. ஆமென். தாவீதுக்காக அவர் யுத்தம் பண்ண எழுந்து நின்னாரு. தாவீதுக்கு ஒண்ணுன்னா சும்மா முன்னாடி வந்து நின்னாரு பாருங்க, அதுதாங்க தெய்வம். ஆமென். இன்னைக்கு அந்த தெய்வம் தாவீதுக்கு ஒரு தேவைன்னா எதையும் செய்யறவரா இல்லாம, எதையாவது செய்யறவரா இல்லாம எதை வேணாலும் செய்யறவரா இருந்தாரு. அதனுடைய விளைவுதான் அந்த வசனம், கர்த்தர் எனக்காக எதை வேணாலும் செஞ்சு முடிப்பாரு. கர்த்தர் எனக்கு சொன்னதை அப்படியே செஞ்சு முடிப்பாரு. ஆமென். பாருங்க, இப்போ வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமா, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் காண்பாய், ஆனாலும் சாப்பிட மாட்டாய். இப்ப பாருங்க, இந்த வார்த்தையை சொன்னது யாரு? கர்த்தர். ஆமென். இந்த வார்த்தையை சொன்ன கர்த்தர். இப்ப கர்த்தர் அவர் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாரு. 6வது வசனம் போடு தம்பி. ஆறாவது வசனம். ஆமென். நான் வாசிக்கிறேன், பொது மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏனெனில் தேர்கள், குதிரைகள், பெரும் படை ஆகியவற்றின் பேரொளியை சீரிய படையினர் கேட்கும்படி தலைவர் செய்திருந்தார்னு இருக்கு. எப்படி இருக்கு? தலைவர் செஞ்சிருந்தாராம். இப்போ நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே ராணுவம் வந்துச்சா? வரல. ராணுவம் வரல. இவங்க சும்மா அவங்க பாட்டுக்கு அமைதியா ஜெர்காய் ஜாலியா விளையாண்டு இருக்கும் போது திடீர்னு ஆண்டவர் ஒரு மெமிக்ரி பண்றாரு வானத்துல இருந்து, ஓ அப்படின்னு. இவங்க அப்படியே ஆச்சு, இவங்க வந்துட்டாங்க போல அப்படின்னு. இந்த நம்ம இந்த சின்ன பிள்ளைங்க எங்கேயாவது அப்படியே போகும்போது அப்படின்னு டபக்குன்னு ஓடி வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்டை கொடுக்கிறாரு. இந்த சவுண்ட் எஃபெக்ட கேட்டு அடுத்த நிமிஷம் இவனே முடிவு பண்ணிட்டான், ஆச்சு யார் வாரா, ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சல்களையும் குதிரை வீரர்களின் இறைச்சல்களையும் மகா ராணுவத்தின் இறைச்சல்களையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜ்யத்தாரின் ராஜாக்களையும், அவங்க சோறு இல்லாம இருக்காயா, அவங்க எந்திச்சு நிச்சய கூட தெம்பு இல்லாம இருக்கான். இஸ்ரவேல் ராஜ்யத்தாரின் ராஜாக்களையும் எகிப்திய ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும். நான் கேட்க, ஓடுறவன் எதுல ஓடணும்? குதிரையில தானே ஓடணும். மண்டை எப்படி வேலை பார்க்க பாருங்க, அம்புட்டே மெண்டலாக்கி விட்டாச்சு. ஆமென். நமக்கு ஒரு நன்மை செய்யணும்னா எவனா இருந்தாலும் தீமை செஞ்சு விட்டுருவாரு. ஆமென். ஓடணும். நான் எப்படி ஓடணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் போன வாரம் பாஸ்டர் கூட பேசினேன் அன்னைக்கு நைட்டு. இல்லை பாஸ்டர், அன்னைக்கு நாங்கள் நைட்டு ரொம்ப நேரம் பேசினேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போதான் பாஸ்டர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அப்போ நான் அடுத்த நாள் சண்டே ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு, அது ரொம்ப ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த பிரசனத்துல அப்படியே வெளியே வரணும்னு சொல்லிட்டு அப்படியே கார் நம்ம ஜானன கார் தான். அந்த கார் நல்ல வெயில நிக்குது, சென்னையில் அடிக்கிற வெயில நிக்குது. அப்படியே அந்த அப்படியே மண்டே மாத்திரக்கூடாது. ஆண்டவர் ஒரு தாட்டை கொடுத்தாருன்னா வேற எங்கேயும் போனை பார்க்குறது அதை பார்க்க அப்படியே போயிடும். அப்படியே அந்த பிரசனத்துல டங்ஸ் பேசிட்டு அப்படியே கார் எடுத்துட்டு வரேன். வந்ததுக்கு அப்போ அப்படியே வேர்த்து ஊத்துது. வந்து காரை ஜானனை வீட்டு வாசல நிப்பாட்டுறேன். அப்பந்தான் ஞாபகம் வருது கார்ல ஏசி இருக்குன்னு.
யோசிச்சு பாருங்க, வேர்த்து விறுவிறுத்து எங்கேயோ கல்லுடைக்க போன மாதிரி வந்து நிக்க. புரியுதா? கல்லுடைக்க போன மாதிரி வந்து நிக்க. அப்பந்தான் தெரியுது நானே மைக்ல பேசுறேன்னு. எப்படி? யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற இங்க எப்படிங்க ஓடணும்? தப்பிச்சு ஓடணும்னா எதுல ஓடணும்? குதிரையை தூக்கிட்டுல ஓடணும். இவன் குதிரையை விட்டுட்டு நடந்து ஓடுனானா? அப்ப எப்பேற்பட்ட மாதிரி ஆண்டவர் கிராக் ஆக்கி விட்டுருப்பாரு. யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் இருக்குல்ல. இன்னொரு விஷயம் இருக்கு. பைத்தியங்களை ஞானிகளாக்கும்படி ஞானிகளை பைத்தியமாக்கி விட்டுருவாரு. உண்மையா இல்லையா? அவன் பெரிய ஞானியா இருப்பான், போடா சாணிட்டு முடிச்சு விட்டுருவாரு. உண்மையா இல்லையா? இப்ப பாருங்க, நான் அப்படியே எங்கேயும் பாட்டு படிச்சது இல்லை. அப்படியே பாட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரூம்லலாம் எனக்கு தெரியும். என் தம்பி வந்தால் நான் அவங்க கூட பேசிகிட்டு இருப்பேன். நான் ரொம்ப வருஷம் கழிச்சுன்னா நாங்கள் அவங்க கூட இருக்க, கிட்டத்தட்ட நம்ம ட்ராவல் பண்ணி ரொம்ப வருஷம் இருக்குல்ல, இன்னும் 6-7 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போது அவன் வந்தால் எனக்கு தெரியும் இதான் சூழ்நிலை இருக்குன்னு தெரியும். அப்போது நான் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்ததுலேருந்து அப்படியே அந்த சிந்தையை மாற்றவே இல்லை. நேற்று பஸ் ஏறினது சிந்தையை மாற்றவே இல்லை. அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கேன், பாட்டு படிச்சுட்டே இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது ஒரு பாட்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். இப்போ பாஸ்டரும் அக்காவும் படித்தோடனே சுத்தம். இதுக்கப்புறம் பாட்டு படிச்சுன்னா மண்டையிலே குத்திடுவாங்க. இதுக்கப்புறம் தேராது, நம்ம வாய்ஸ் எடுப்படாது. புரியுதா? அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படிங்க ஓடணும்? குதிரையை விட்டுட்டு எதுல போற? தப்பிச்சு ஓடுற? எதுல ஓடுற? நடந்து போற. அப்ப குதிரை அவனுக்கே தெரியலங்க என்ன நடக்குன்னு, ஒன்னும் புரியல. 50 பேர் மண்டையையும் அப்படியே மாத்தி விட்டாரு பாருங்க. ஆமென். 50 பேர் மண்டையை மாத்தி விட்டு இப்ப ஓடுங்கடான்னு சொல்லி 50 பேர். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒத்த பொருளை கூட எடுத்துட்டு போல, மொத்த பொருளை விட்டுட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர். அம்புட்டு யாருக்காண்டி? அவர் பிள்ளைகளுக்காண்டி. ஆமென். பாவிகளுடைய ஆஸ்தி யாருக்காக? நீதிமானுக்காக வச்சிருக்காரு. ஆமென். பாவிகளுடைய ஆஸ்தி யாருக்காக? சங்கீதம் ஏசாயா 60:5 என்ன இருக்குன்னு வாசிப்போமா தங்கம்? ஏசாயா 60:5 நீங்க வாசிங்க. ஏக்கா 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 என்னக்கா நீங்க 5 தானக்கா வாசிக்க சொன்னேன், நீங்க கபகபன்னு ஓடுறீங்க ஒட்டகத்தோட வேகமா. கர்த்தர் நல்ல 5 மட்டும் வாசிக்கா. ஆமென். நான் அதை பொது மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். இப்ப இந்த வசனம் கட்டெரும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப இந்த வசனம் தேள் கொட்ட மாதிரி இருக்கும் பாருங்க. அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும், கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். எப்படியா? பிற இனத்தாரின் சொத்துக்கள் வந்து அடையும். ஆமென். அவன் அவ்வளவு பெருசா பிளான் போட்டு கட்டிட்டு இருப்பான். ஆண்டவர் மொத்தமா முடிச்சுட்டு போயிடுவாரு. ஆமென். ஏன்னா அவங்கிட்ட என்ன இருந்துச்சு? அவங்கிட்ட உலகம் இருந்துச்சு. ஆனா நம்ம கிட்ட அந்த உலகத்தை படைச்ச வார்த்தை இருந்துச்சு. ஆமென். ஆமென். பிசாச ஆண்டவர் எப்படி ஆக்குனாராம்? எல்லாத்தையும் முடிச்சிட்டு உசுரை மட்டும் எடுத்துட்டாரு. எப்படி? உசுரை மட்டும் உருவியாச்சு. அந்த மாதிரி கர்த்தர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆப்பனண்ட்டுக்கு எல்லாமே இருக்குன்னு. இல்ல இல்ல, உசுறு அவர் கையில இருக்கு. எப்ப எடுக்கணுமோ எடுத்துட்டுருவாரு. ஆமென். இந்த சில பேருக்கு பிபி ஓடிட்டு இருக்கும் பாருங்க, அந்த மிஷின்ல ஓடிட்டு இருக்கும். அந்த மிஷினை நம்பி அவங்களோட வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு மற்றவர்களுடைய சூழ்நிலை வெண்டிலேட்டர் நம்பி ஓடிட்டு இருக்கு. ஆனா நமக்கு வெண்டிலேட்டர் நம்பி ஓடல, அவருடைய சுவாசத்துல நமக்கு ஓடிட்டு இருக்கோம். வெண்டிலேட்டர் எப்போனாலும் கரண்ட் போனா உசுறு முடிஞ்சிடும். ஆனா நமக்கு ஒரு நாள் இல்ல 9 நாள் கரண்ட் இல்லைனாலும் நம்ம இருப்போம். ஏன்னா இதை நம்பி நம்ம இல்லை. ஆமென். யோசிச்சு பாருங்க, அத்தனை பேரையும் அப்படியே பைத்தியமாக்குறாருங்க. ஏன் பைத்தியமாக்குறாருன்னா, தாம் பிள்ளைங்களை செழிப்பாக்கணுன்றதுக்காக, தாம் பிள்ளைங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணுன்ற ஒரு காரணத்துக்காக அவரே இறங்கி
யார் சொன்ன வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு மனுஷன் அனுப்புனாரா, அவர் இறங்கினாரா? அவரே இறங்கி ஒரு சவுண்டை தான் கொடுக்கிறாரு. கொடுத்த ஸ்பீட்ல 50 பேரும் தெரிச்சுட்டான் பாருங்க. ஆமென். அதுதான் நமக்காக இனிமே செய்ய போறார். ஆமென். உங்களுக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும், உங்களுக்கு அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் அதை அவரே இந்த நாளுக்கு அப்புறம் நின்று நிறைவேற்றுவார். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளைக்கு தகப்பன் தாய்களா இருக்கும்போது அந்த பிள்ளையோட கல்யாணத்தை யார் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் யார் நடத்துவா? தகப்பன். தகப்பன் நின்று நடத்துவார். அத மாதிரி பிள்ளையோட ஃபங்க்ஷனை தகப்பன் நின்று அப்படி செய்யறது போல நமக்கான ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் தகப்பனே முன்னின்று நடத்துவார். ஆமென். நம்ம பல நாட்கள் சூழ்நிலைகளை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம். சூழ்நிலைகளை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா சூழ்நிலைகளையும் தாண்டி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா, சூழ்நிலைக்காக உன்னை மாற்ற மாட்டார், உனக்காக சூழ்நிலையை மாத்துவார். ஆமென். பாருங்க, இன்னொரு காரியம், முக்கியமான காரியம் இருக்கு. நான் கேட்கிறேன், ஆனா உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்க குழந்தை எது வரலையா? ஓகே, ஃபைன். இப்போ உங்க பொண்ணு வந்து டூர் போறாங்க. 2 நாள் டூர். பெங்களூருக்கும் மைசூருக்கும் வராங்க. இப்போ ஃபீஸ் வந்து 1500 ரூபா. எவ்வளவு? 1500 ரூபா ஃபீஸ் கொடுத்துட்டீங்க. இப்போ டூருக்கு போறாங்க. அது போக 2 நாள் அவங்க சாப்பிடணும், அவங்க இருக்கணும், அவங்களோட மற்ற விஷயங்கள் வாங்கணும். டூருக்கு போனா என்ன, ஜாலியாக தானே போறாங்க. நீங்க செலவுக்கு காசு கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? உங்கள்கிட்ட இருக்கு, நிறைய அமௌண்ட் இருக்கு, உங்கள்கிட்ட அப்படிதான் இருக்கும். இனிமே நிறைய அமௌண்ட் இருக்கு. நீங்க உங்க பிள்ளைக்கு இந்தா 50 ரூபா வச்சுக்கோ, இன்னைக்கு 25 ரூபா செலவு பண்ணி நாளை அப்படி சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? அப்படி சொல்றோம். கை தூக்கு, கை தூக்குங்க. தூக்க மாட்டீங்கல்ல? இங்க யாரா அப்படி தூக்குறவங்க இருக்கீங்களா? ஆனா வேதத்துல அப்படி ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? யாரு? உலக மகா கஞ்சாமுட்டி. யார் தெரியுமா? ஈசாக்கு. பாருங்க, ஆண்டவர் ஈசாக்கு அப்புறம் வாக்குத்தத்தம் யாருக்கிட்ட இருக்கு? யாக்கோபு கிட்ட இருக்கு. இந்த வாக்குத்தத்தத்தை ரெபெக்காள் தன்னுடைய வேலையை வைத்து என்ன பண்ணிட்டா? யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா? வாக்குத்தத்தத்தை ஏசாக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை அவளுடைய கிரியையினால, எப்படி? அவளுடைய கிரியையினால அங்க ஒரு ஆடு பலியிடப்பட்டதுனால என்ன ஆச்சு? ஆசீர்வாதம் அப்படியே கிராஸ் ஆகி என்ன ஆயிருச்சு? ஏசாக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு வந்துருச்சு? யாக்கோபுக்கு வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சு? யாக்கோபுக்கு வந்துருச்சு. இந்த யாக்கோபு என்ன செய்யறாரு? கிளம்புறாரு. எங்க? அவர், நான் வாசிக்கிறேன் பாருங்க. யாக்கோபுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இப்ப யாரு மேல வந்துருச்சு? யாக்கோபு மேல வந்துருச்சு. இப்ப இந்த ஆசீர்வாதத்தை வாங்கின யாக்கோபு அடுத்தது என்ன செய்யறான் பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் ஆராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாள். இப்போ யாக்கோபு அத்தனை ஆசீர்வாதத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் எங்க போறான்? பதான் ஆராமுக்கு எங்க போறான். இப்ப நான் கேட்கிறேன், இந்த முழு வேதத்திலையும் யாராவது ஒருத்தர் சோத்துக்காக ஜெபம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? யாரு சொல்லுங்க? யாக்கோபு தான். ஆனா அந்த யாக்கோபு யாரு? பாஸ்டர் இதுல வச்சுக்கிறேன் பாஸ்டர். யாக்கோபு யாரு? ஆபிரகாம்
சீமானா இருந்தான். இருக்கா இல்லையா? அவன் மகா ஐஸ்வர்யவானா இருந்தான். அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோமா. நமக்கு தெரியும், சும்மா ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈசாக்கு அவன் அதை விட பெரிய ஆளா இருந்தான். உண்மையா இல்லையா? அவன் 100 கோடி ரூபாய் சொத்து இருந்துச்சுன்னா அந்த 100 கோடி ரூபாய் அலேக்கா யாருக்கு வந்துச்சு? ஈசாக்கு வந்துச்சு. யார் அனுப்பி விட்டாங்க? சைட்ல கனெக்ஷனை கொடுத்து இஸ்மவேல் அனுப்பி விட்டாச்சு. இந்த பன்னும் டீயும் குடிச்சிட்டு போயிட்டு அப்படின்ட்டு விட்டாங்க. பன்னும் டீயும் வாங்கினோடனே இப்ப கண்ணோட நிக்கிறான் பாருங்க. யோசிச்சு பாருங்க, இவன் முழு சொத்து யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? ஈசாக்கு கிட்ட இருக்கு. இப்போ ஈசாக்கு வர வர என்ன ஆனா? விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. இப்ப 100 கோடி ரூபாய் சொத்து இப்ப ஈசாக்கு கிட்ட வந்து என்ன ஆயிருச்சு? நம்ம ஒரு 500 கோடி போடுவோமே பாஸ்டர், 500 கோடி ஆயிருச்சு. இப்போ தாம் பிள்ளைய பதானாராமுக்கு அனுப்பும் போது கஞ்ச பய 5 பைசா கொடுக்கல பாருங்க. கொடுத்தானா? போகும்போது எப்படி போனாவன்? வெறும் கையோட, ஒரு கோலும் கையுமாக போனான். எப்படி போனா? கோலும் கையுமா கடந்து போறான். யோசிச்சு பாருங்க. இப்ப 500 கோடி ரூபாய் சொத்து முழுசா ஆட்டைய போட்டது யாரு? ஏசா. இப்ப 500 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு முழு அதிபதி யார் ஆயிட்டா? ஏசா ஆயிட்டான். இப்ப யாக்கோபு எதை மட்டும் எடுத்துட்டு போறான்? கோல் அப்படின்றது தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். நம்ம நாளைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். கோல் அப்படின்றது தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். ஆமென். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அப்படின்னா என்ன? உம்முடைய வார்த்தை என்னை தேற்றும். ஆண்டவர் மோசே கையில கொடுத்தது என்னது? கோல். அப்போ இந்த கோல் எதை குறிக்கும்னா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். இந்த வெறும் இந்த கோலை மட்டும் எடுத்துட்டு யாரு போறா? ஏசா போறான். சாரி, யாக்கோபு போறான். இப்ப போகும்போது யோசிச்சு பாருங்க, அவன் போய் ஒரு இடத்துல சேர்றான் பாருங்க. யார் அது? லாபான். அந்த லாபான் யாரு? நம்ம யாக்கோபு என்ன சொல்லுவோம்? எத்தன்னு சொல்லுவோம். லாபான் எத்தனுக்கெல்லாம் எத்தன். இவன் களவாணி, அவன் கள்ள களவாணி. புரியுதா? இவன் களவாணின்னா அவன் கள்ள களவாணி. இவன் களவுல மாஸ்டர் டிகிரி முடிச்சவன், அவன் களவுல டாக்டரேட் முடிச்சவன். புரியுதா? அவன் அந்த அளவுக்கு களவுல தேர்னவன். ஒருத்தனை ஏமாத்தணும், ஒருத்தனை கவுக்கணும்னா லாபானுக்கு மிஞ்சின ஆள் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட இப்ப யாரு போய் மாற்றா? யாரு போய் மாற்றா? யாரு போய் மாற்றா? யாக்கோபு போய் மாற்றா. ஆனா இந்த யாக்கோபு கிட்ட என்னதான் இருக்கு? வார்த்தை மாத்திரம் தான் இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 28:15 நினைக்கிறேன். எடுத்து வாசிங்கம்மா. ஆமென். ஆண்டவர் யாக்கோபு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கல்லை வச்சு படுத்திருக்கிறார் இல்லையா? அந்த கல்லை வச்சு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் பொது மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருப்பேன். அதுல என்ன போட்டிருக்கு? இருந்து. இதுல என்ன இருக்கு? நான் உன் கூட தான் இருப்பேன். நீ எங்கு சென்றாலும், அங்கு சென்றா இல்ல, எங்கு சென்றாலும் நான் காவலா இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். என்னவா? நான் உனக்கு ஒரு விஷயம் செய்வேன்னு சொன்னேன்ல, அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்றாரு. என்னவா? நான் அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு நவுல மாட்டேன்றாரு. இப்ப இந்த வார்த்தை அப்படியே யார் கூட வருது? யார் கூட வருது? யாக்கோபு கூட வருது. ஆனா இந்த வார்த்தையை தாண்டி சுற்றி யார் இருக்கா? அம்பிட்டு பேரும். இப்ப பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப டீப் எக்ஸ்பிளனேஷன் போக வேண்டாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், லாபான் யாக்கோப பட்டு கேவலமா நடத்தினா, ரொம்ப சித்திரவதைப்படுத்தினா. எத்தனை முறை சம்பளத்தை மாத்தினா? 10 முறை சம்பளத்தை மாத்துறான். மாத்தி அவனை அப்படி ஏமாத்துறான். எப்படி? அவனை அப்படி ஏமாத்துறான்.
ஏமாத்தி 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 அவனுடைய வருமானத்தெல்லாம் திருடானா இல்லையா? அவனுடைய அத்தனை ஆசைகளும் திருடானா இல்லையா? பைபிள்ல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அத்தனை ஆசைகளையும் திருடி 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 அவனை காயப்படுத்தி 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 கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, நீ கிளம்பி உன் ஊருக்கு போன்றாரு. எப்படி எழுந்து உன் தகப்பன் இருக்கிற இடத்துக்கு போன்றாரு. அவன் கிளம்பி வாரான் பாருங்க. கிளம்பி வரும்போது ஏசா பாக்குறான், என்னடா இம்பிட்டு வச்சிருக்க? இது எல்லா அடியனுக்கு ஆண்டவர் கொடுத்தது ராஜா. எப்படி அம்புட்டி ஏண்டதானடா இருக்கு, நீ எங்க இருந்துடா இதெல்லாம் எடுத்த? யோசிச்சு பாருங்க. என்ன அசைச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 49:26 போடுங்கம்மா. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் போடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஆபிரகாம் கிட்ட எவ்வளவு இருந்துச்சு? 100. அதை சம்பாதிச்ச ஈசாக்கு எவ்வளவு ஆக்குன? 100, 500. ஆனா யாக்கோபுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? பண்ணு கூட கொடுக்கலையா? ஒண்ணும் கொடுக்கல. என்ன கொடுத்தான்? ஒண்ணுமே கொடுக்கல. அங்க போன இடத்துல லாபான் என்ன பண்ணா? என்ன பண்ணா? எல்லாத்தையும் ஏமாத்துனா. ஆனா கூடவே என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்துச்சு. கூட என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்துச்சு. கூடவே என்ன இருந்துச்சு? நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன்ல, நான் உனக்கு சொன்னேன்ல. இந்த வசனம் என்ன போட்டிருக்கு? இந்த வசனத்தை போடுங்க பாப்போம். இந்த வசனத்தை போடுங்க பாப்போம். யோவான் 11 இருக்கும். நம்ம இதை மட்டும் தான் பார்ப்போம். இந்த வசனத்தை முழுசா வாசிக்க மாட்டோம். மக்கா இது இல்ல மக்கா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதை மட்டும் நம்ம வாசிப்போம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? என்னவா? நான் உனக்கு சொன்னோம்ல, சொன்னோம்ல, செய்வேன்னு சொன்னோம்ல. அதைத்தான் இங்க யாக்கோபு கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும், உனக்குன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கேன், அதை செய்யற வரைக்கும் நான் நவள மாட்டேன். எப்படி? நான் இங்க இருக்கிற யாக்கோபை நம்பி கொடுக்கல, உன் அப்ப ஈசாக்க நம்பி கொடுக்கல, யார நம்பியும் கொடுக்கல. யாக்கோபை நம்பியுமே யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கல. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாக்கோபை நம்பியும் கொடுக்கல. அப்ப யாரதான் நம்பி கொடுத்தாரு? அவரை நம்பி கொடுத்தாரு. ஆமென். அத்தனை வாக்குத்தத்தம் அவரை மட்டுமே நம்பி கொடுத்தாரு. ஆமென். இப்ப பாருங்க, போன இடம் எப்படிப்பட்ட இடம்? அம்புட்டு கலாணி போயிலுங்க, அம்புட்டும் கலாணி போயிலுங்க. ஆமென். 10 நேரம் சம்பளத்தை மாத்திரம் போட்டு யாக்கோபை போட்டு செதைக்கலாம். இந்த சூழ்நிலையில இப்படி இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் ஆதியாகமம் 49:26 ஒரு நிமிஷம் போடாதீங்க தம்பி. இப்போ ஃபைனலா யாக்கோபு யோசேப்போட பேசிட்டு இருக்கும்போது தன்னுடைய நிலையை பத்தி சொல்றாரு. எப்படி? யாக்கோபு யார்கிட்ட பேசும்போது? யார்கிட்ட பேசும்போது? தெளிவா சொல்லுங்க. யார்கிட்ட பேசும்போது? யோசேப்பு கூட பேசும்போது தன்னுடைய தெய்வத்தை பத்தி சொல்றாரு. மக்கா போடு மக்கா. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் யாரு? யாக்கோபு சொல்றா, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. ஆமென், ஆமென். அவன் 500 கோடியில் 5 பைசா கொடுக்கலடா, 5 பைசா இல்லாம போன. ஆனா இன்னைக்கு அத்தனை பேரையும் பீட் பண்ணி இன்னைக்கு நான் தாண்டா கொடுத்துட்டு இருக்கேன். ஆமென். உங்களை வேணா ஒண்ணு இல்லாம வெறுமையா அனுப்பி விட்டுருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க கூட அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா அவன் வெறுமையா அனுப்புனாலும் ஆண்டவர் உங்களை அருமையா மாத்துவாரு. ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக பிசாசு சிலுவையில இயேசுவை வெளுன்னு வெளுத்தான். ஏன் தெரியுமா? நீ கொழுகுளுன்னு கொழுக்கணுன்றதுக்காக தான். உண்மையா இல்லையா? வசனம், நான் ஐஸ்வர்யவாகணும். எப்படி? அவர் தரித்திரத்தினால. என்னுடைய மண்டையில் ஒண்ணு இல்ல, இருந்தாதானே சொல்றதுக்கு. இங்க ஒண்ணுமே இல்ல, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எனக்கு ஒண்ணு சொன்னார்ல, செய்யறதுக்கு அவர்கிட்ட எஃபிஷியன்சி இருக்கு, அவர்கிட்ட பலன் இருக்கு, அவர்கிட்ட பவர் இருக்கு. எனக்கு சொன்னதை செய்யறதுக்காக
ஒரு விஷயம் இல்ல, எதை வேணாலும் எனக்காக செய்வாரு. ஆமென். பாருங்க, ஆண்டவர் தாவீதை சிங்காசனத்துல உட்கார வைக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக அப்சலோம எப்படியா அப்சலோம போட்டு தள்ளுறதுக்கு கூட ஆண்டவர் ரெடியா இருந்தாரு. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்காண்டி வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் இல்ல 2 சாமுவேல் இருக்குது. ஓகே, எடுக்கணும். பாருங்க, இப்போ அப்சலோம் யாருக்கு எதிராக எழும்பி நிக்கிறா? தாவீதுக்கு எதிராக எழும்பி நிக்கிறான். இப்போ அப்சலோம் கூட யாரு போய் சேர்ந்துட்டா அப்படின்னு ஒரு பெரிய இடியை இறக்குறாங்க. இப்போ ஆல்ரெடி என்னமோ சொல்லுவாங்களே, இது விழுந்த மேல அது விழுந்துருச்சுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாவீது ஆல்ரெடி உச்சக்கட்ட நெருக்கத்துல இருக்கும்போது இப்ப திருப்பி போய் தாவீதுக்கு ஒரு பெரிய இடியை இறக்குற மாதிரி ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. தலை, அப்சலோம் கூட அகித்தோப்பேலும் சேர்ந்துட்டான் அப்படின்னு. ஏன்னா இந்த அகித்தோப்பேல் யாரு அப்படின்னா, நான் வாசிக்கிறேன் 2 சாமுவேல் 16 கடைசி வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. எப்படியா தெய்வமே இறங்கி வந்து ஒரு ஐடியா கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சான். என்னது? அகித்தோப்பேலோட ஆலோசனை. இப்ப இந்த ஆலோசனைக்காரன் யாரு கூட இருக்கிறா? தாவீதின் எதிரியா இருக்கிற அப்சலோம் கூட இருக்கிறான். இப்ப தாவீதுக்கு எப்படி இருக்கும்? தாவீது சிம்பிளா முடிச்சு விட்டேன், தலை அவன் ஆலோசனை பைத்தியமாக்கி விட்டுருங்கன்னு போயிட்டான். ஆமா, அவன் ஆலோசனை பைத்தியமாக்கி விட்டுருங்க, சிம்பிள் ஜெபம். ஏன்னா தாவீதுக்கு வெளிப்பாடு இருந்துச்சு. எப்படி? தாவீதுக்கு என்ன வெளிப்பாடு இருந்துச்சு? ஏன் ஆண்டவர் எனக்காக எதையா செய்யறோம் இல்ல, எதை வேணாலும் செய்யறாரு. ஆமென். எதை வேணாலும் செய்வாரு. அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. பாருங்க, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்சலோமோடு 15:31 போடுங்கம்மா. 15:31. அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களுடனே அகித்தோப்பேலும் சேர்ந்து இருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கி விடுகிறாங்க. முடிச்சுட்டான். என்ன அவ்வளவு பெரிய ஜெபத்தை ஸ்ட்ரென்த் நீ பெருசா பண்ண நினைச்ச, சிம்பிளா முடிச்சுட்ட. ஏன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. இப்ப தாவீது என்ன சொன்ன ஆண்டவருக்கு? அகித்தோப்பேலோட ஆலோசனைய பைத்தியமாக்கி விட்டுருக்கா. அவன் சொன்னதை அப்படி செஞ்சுட்டாரு. பாருங்க. அப்போ 17:14 போடுங்கம்மா. அப்பொழுது நீ வாசிங்கா. 17:14 வாசிங்க. பொதுமொழி பெருக்கில் வாசிக்கிறேன். எப்படியா? அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு யார் கட்டளையிட்டாராம்? கர்த்தர். இப்ப எங்க விளையாண்டுருக்காரு? இங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்சலோமும் இஸ்ரவேலர் அனைவரும் ஆர்க்கியனாகிய ஊசாயின் கருத்து அகித்தோப்பேலின் அறிவுரையை விட சிறந்தது என்று கூறினார். ஆனால் ஆண்டவர் அப்சலோமிற்கு தீங்கிழைக்குமாறு அகித்தோப்பேலின் சிறந்த அறிவுரை எடுபடாது போக செய்தார். எப்படியா? அகித்தோப்பேலின் சிறந்த அறிவுரை உங்களுக்கு எதிரா சிறப்பா வேலை செய்வாங்க, ஆனா ஆண்டவர் தரமா செஞ்சு முடிச்சிருவாரு. ஆமென். ராஜா ஒர்க் ஒண்ணுதான் இருக்கலாம், ஆனா ரிசல்ட் என்னது மக்கா? எப்படி? நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 50:20 போடுங்க சாமி. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ நன்மையா முடிச்சு விட்டாரு. நீ பிசாசு தீமையா தொடங்குற ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஆண்டவர் நன்மையா முடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் கேட்கிறேன், ஆண்டவர் யோசேப்புக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சாரா? ஏதாவது நன்மைக்குன்னு ஒண்ணு எடுத்து கொடுத்தாரா? இல்ல. என்ன நடந்துச்சு தெரியுமா? பிசாசு தீமையா தொடங்கின ஒவ்வொன்றையும் ஒரு நன்மையா முடிச்சுக்கிட்டே இருந்தாரு.
ஆமென். அவர் ஒரு நன்மை கூட யோசேப்புக்கு செய்யல. ஒண்ணு மட்டும் நடந்துச்சு. நீ தொடங்கு ராஜா, நான் முடிக்க ராஜா. எப்படி? நீ ஓபன் பண்ணு, நான் முடிச்சு விட்டுறேன். அவன் தொடங்கின அவ்வளவு விஷயத்தையும் ஆண்டவர் முடிச்சுக்கிட்டே இருந்தார். எப்படி? நன்மையா முடிச்சார். கடைசியில் எங்க உட்கார்ந்து இருந்தான்? எங்க உட்கார்ந்தான்? ஒரு கைப்பிடி சோறுக்கு கெஞ்சின யோசேப்பு, ஒரு கைப்பிடி சோறு யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு யோசேப்பு கெஞ்சின நிலைமையை தாண்டி ஒட்டுமொத்த தேசமும் சோத்துக்கு அவங்கிட்ட கை நின்று பாரு. இப்ப எனக்கு பசிக்குதுன்னா யோசேப்பு தான் நினைக்கணும். ஆமென். யோசேப்பு நினைச்சிருப்பான், இனிய யாராவது நினைக்க மாட்டாங்களான்னு. யோசேப்பு நினைச்சாங்க. எப்ப நினைச்சாங்க? ஒட்டுமொத்த தேசமும் நினைச்சது, இன்னைக்கு யோசேப்பு நினைச்சாதான்டா எனக்கு சாப்பாடு அப்படின்னு. ஆமென். உண்மை ஒரே ஒரு விஷயம்தான். கர்த்தர் உங்களுக்கு எந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை செஞ்சு முடிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராகவும் அவர் பலம் உள்ளவராகவும் இருக்கிறார். ஆமென். உனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்னா அதை கட்டாயம் செஞ்சு முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். ஏன்னா ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது பூரணமா அவரை மட்டுமே நம்பி கொடுத்தாரு. ஆமென். ஆமென். யோசிச்சு பாருங்க. ஒரு கார் இருக்கு, பழைய கார். எப்படி? பழைய கார் இன்ஜின் சீஸ் ஆகி போய் துருபிடிச்சு கிடக்கு. இந்த காரை பார்த்து இந்த காரை வச்சு நம்ம F1 ரேஸ்ல ஓட்ட முடியுமா? எப்படி இருக்கும்? எப்படி? இந்த காரை வச்சு நம்ம பெங்களூர் வரைக்கும் போக முடியுமா அக்கா வீட்டுக்கு அப்படின்னு யோசிக்கியோ. இந்த கார் மேல ஸ்டார்ட்டாவே ஆகாதியா? அது சீஸ் ஆகி 50 வருஷம் ஆச்சு. உண்மையா இல்லையா? சீஸான இன்ஜின் எப்படியா ஸ்டார்ட் ஆகும்? அப்படிதான் இருந்துச்சு ஆபிரகாமோட இன்ஜினும். உண்மையா இல்லையா? ஆபிரகாமோட இன்ஜினும் சீஸ் ஆகி போச்சு, சாராளோட இன்ஜினும் சீஸ் ஆகி போச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஏய் இந்த இன்ஜினை தான்டா நான் ஸ்டார்ட் பண்ணி F1 ரேஸ்ல நான் ஓட்ட போறேன்னாரு. ஆமென். ஆமென். அவன் மலடுன்னு பேர் எடுத்தான். ரெண்டாவது கிளடுன்னு பேர் எடுத்தா. விட்டாரா? விடல. யோசிச்சு பாருங்க. அவளுக்கு சொன்னத அவ சரீரம் செத்தா கூட கவலைப்படல. நான் சொன்னதை செய்யறதுக்கு அவ சரீரத்தை ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. ஆமென். சாராள் விசுவாசத்தினாலே கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து அப்படின்னு இருக்கு. ஆமென். ஆமென். அந்த கர்ப்பத்திலிருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை வெளியே கொடுத்தார். ஆமென். நாளைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். கர்த்தர் உங்களுக்கு எதை சொன்னாரோ அதை செய்யறதுக்கு ஒரு மனுஷனோட உதவி இல்லாம உங்களுக்கு அதை செஞ்சு முடிப்பார். எந்த தயவும் இல்லாம அதை செஞ்சு முடிப்பார். இங்க இருந்து ஒரு எனக்கானது பரத்துல இருந்து வரும், எவர் கரத்துல இருந்து வராது. ஆமென். ஆமென். ஒண்ணு மட்டும் சொல்றேன், தாவீது கூட எக்யூப்டான அப்சலோம் கூட சவுல் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேர் இருந்தாங்க கூட. எப்படி? தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேர். வாசி தம்பி போடுங்கம்மா. 1 சாமுவேல் 26 2ஆம் வசனம். எப்படியா? இஸ்ரவேலிலே யாரு? செலக்டட் பர்சன்ஸ். யாரு? நல்லா சொல்லுங்க. தேர்ச்சி பெற்றவர்கள். இப்ப சும்மா ஐஏஎஸ் ஆயிர முடியுமா? அத்தனை பேர் எழுதுற எக்ஸாம்ல இத்தனை மார்க் எடுத்தாதான். அதுவும் 1,00,000 பேர் எழுதுனா எத்தனை பேர் செலக்ட் ஆவான்? ஒரு 100 பேரை செலக்ட் ஆவான். அந்த மாதிரி 1,00,000 பேர்ல 100 பேர் அப்படி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். யாரு? சவுல். தன்னுடைய ஆயுத படையில தன் கூட இருக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேர். 24:2 இங்க என்னதான்? அப்போ சவுல் எப்பவுமே தான் கூட இருந்த எதை நம்புனா? 3000 பேர் செலக்டட் பர்சன்ஸ். அவெல்லாம் என்ன எதை எள்ளுனா எண்ணெய் அனுப்பாம ஊனா முடிச்சுட்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஆட்கள் யார் கூட இருந்தாங்க? சவுல் கூட. ஆனா யுத்தம் பங்கிட்டு. யுத்தம் ஜெயமா முடிஞ்சா தோல்வியில முடிஞ்சா? தோல்வியில முடிஞ்சு. தாவீது கூட யார் இருந்தா தெரியுமா? அதே 2ஆம் வசனம் 22ஆம் அதிகாரம்.
22:2. பாத்துக்கோங்க, தாவீது கூட யார் இருந்தா? ஒடுக்கப்பட்டவன், கடன் பட்டவன், எப்பவுமே உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறவன். யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு இந்த உலகத்தையே கையில வச்சிருந்தாயா? ஆமென். இப்படி நம்ம கூட இருக்கிற பீஸ் டம்மியா வேணா இருக்கலாம், ஆனா கூட யார் இருக்கா? ஒன்னும் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கிறதுக்கு காரணமே ஆண்டவர் நம்ம கூட பீக்கா நிக்கிறார்ன்றதுக்கு அடையாளம். ஆமென். உங்ககிட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள் ரொம்ப வீக்கா இருக்கா? ஒன்னு சொல்றேன், கர்த்தர் உங்க கூட மகிமையா நிக்க போறாரு. ஆமென். ஏன்னா மாம்சம் பலமா இருந்துச்சுன்னா அவர் நிக்க முடியாது. எப்ப நம்மளுடைய மாம்ச சூழ்நிலை பலவீனமா இருக்கோ அப்ப அவருடைய, ஏன்னா அதைத்தான் பவுல் தெளிவா சொன்னாரு, என்னோட பலத்துல நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எதுல? என்னோட பலவீனத்துல நான் மேன்மை பாராட்டேன். அப்பதான் தெய்வம் இறங்கி வேலையை செய்ய போறாரு. ஆமென். இன்னைக்கு உங்களுடைய பலவீனத்துல எல்லா இடத்துலயும் தெய்வம் பூரணமா இறங்கி கிரியை செஞ்சு அற்புதமா நடத்த போறாரு. கட்டாயம் நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க, கட்டாயம் நாளைக்கு வாங்க. உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதை நம்பி விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையை மட்டுமே. எது இருக்கோ இல்லையோ எனக்கு சொன்னதை செய்யறதுக்காக எத்தனை பேரையும் பைத்தியமாக்கிடுவாரு. ஆமென், ஆமென். பைத்தியக்காரனை ஞானியாக்குவார், ஞானிய பைத்தியமாக்குவார். மொத்தத்துல ஒரு கோமாளித்தனம் பண்ணியாவது எனக்கான என்னை கோபுரத்துல உட்கார வச்சிருவாரு. ஆமென். என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்யறதுக்காக எதை வேணாலும் செய்யறவர். ஆமென். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நல்ல கைதட்டி. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைகள் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைகள் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு நல்ல கைய தட்டி பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போலும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டி, எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டி. கைய தட்டி பெத்தே, இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றி நீரே. பூமியின் வம்சங்கள் வாய்க்காலாக என்னை மாற்றி நீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டி, எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டி. பெற்றே, இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின்
இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரைக்கும் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் திரும்பும் வரைக்கும் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல் ஏசையா, பரலோகத்தின் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைகள் நீரையா நான் நம்பி. மூளைகள் நீரையா, சொன்னதை செய்யும் வளவும் என்னை கைவிடவே மாட்டே. ரெண்டு கையை உயர்த்தி சொன்னதை செய்யும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இதை செய்யுங்கப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு உன்னோடுதான், இயேசு உன்னோடுதான். ஆவலாய் உன்னை அரவணைத்து நிற்கும் இயேசு உன்னோடுதான். தகப்பனே, நீர் இவர்களோடு இருக்கிறது இன்றைக்கு இரவு இன்னும் அதிகமா சில நபர்களெல்லாம் நீர் ஜெபிக்கவே வைத்து நீர் காலையில் அழைத்து கொண்டு வாங்க ராஜா. இவங்க வாழ்க்கை இன்னைக்கு தலைகீழ மாறட்டும். வார்த்தையோடு இவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை சுதந்திரிக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய தாசரை தொடர்ந்து நாளைக்கு உங்க மகிமையின் வார்த்தைகளால் நிரப்பி பயன்படுத்தும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருந்து